நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய விலையேற பெற்ற வசனங்களை தியானிக்கும்படியாக எளியவர்களாகி எங்களை அழைத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேதபாட வகுப்பை ஆசீர்வதியும், வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், வரவேண்டிய தேவ பிள்ளைகளை அழைத்து வாரும். யூடியூப்பின் வாயிலாக இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அவங்க அறிவு கண்களையும் மனக்கண்களையும் திறந்து விலையேறப்பெற்ற உங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாருமையா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு வேதபாட வகுப்பு என்ற அந்த தலைப்பில் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு ரகசியங்களை, சுவிசேஷங்களை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இப்பொழுது யோவான் சுவிசேஷம் தியானித்து வருகிறோம். கடந்த காலங்களில் ஒரு 10 அதிகாரம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த நாளிலே 11ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 2 அதிகாரங்கள் ஆனாலும் வசனங்கள் அதிகமானாலும் 2 பாயிண்ட் தான் அதில் முக்கியமாக அடங்கியிருக்கு. என்ன பாயிண்ட்டுன்னா, லாசரு மரித்து 4 நாள் ஆனாலும் இயேசு உயிரோடு எழுப்பின ஒரு அதிசயம் ஒன்று. அந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் அதை பற்றி தான் இருக்குது. 12ஆம் அதிகாரத்துலேயும் தொடக்கத்தில் அந்த நிகழ்வு இங்கேயும் தொடர்கதையாக வருது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும் என்ற ஒரு கேள்விக்கு விளக்கம் 12ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை பார்க்க போகிறோம். ஏனென்றால் வேத வசனத்தையே மறைச்சி ஒதுக்கி சிசர் போர்டு போட்டு வெட்டி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சொல்லி மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் இணைச்சி சொல்கிறாங்களே தவிர நடுவில் உள்ள ரகசியங்களை மறைச்சிடுறாங்க. அது தெரியாமல் தான் அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா தேவ ஊழியர்கள் தெரிஞ்சு ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சு செய்கிறது கள்ள ஊழியக்காரன், அறியாமல் செய்வது அறியாமல் பிசாசி அவங்கள திசை திருப்பி விடுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த மாதிரி சில தவறுகள் தெரியாமல் செய்யலாம். இப்போ நான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், என் வாயில் கூட பிசாசி என்னைய பயன்படுத்த முடியும், தெரியாமல் என்னைய பயன்படுத்த முடியும். அந்த தந்திரத்தை அறியாவிட்டால் நானும் தேவ வார்த்தை மாதிரி நான் பேசக்கூடும். கடைசியில் வசன அடிப்படையில் கரெக்டாக பார்க்கும்போது நான் சுதாரிச்சுக்கிடுவேன். பிசாசிக்கு இடம் கொடுக்காம அப்பால போ சாத்தானேன்னு துரத்திடுவேன். அதுக்கு தான் அப்போஸ்தலர்கள் பிசாசிக்கு இடம் கூடாதுங்கள் என்று சொன்னாங்க. பிசாசிக்கு எதிர்த்து நின்னா அவன் ஓடியே போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுருவையே சாத்தான் பயன்படுத்தினான். சிலுவை பாடு மரணம் எனக்கு வரப்போகுது, எருசலேமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே அவன் இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான் இருக்கு. இதெல்லாம் நமக்கு சம்பவிக்கக்கூடாது, இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி இயேசுவிடத்தில் பயிற்சி பெற்ற ஒரு அப்போஸ்தல ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன், அவனைத்தான் ஆண்டவர் கல்லா ராயப்பான்னு சொல்லி கல்லா வச்சார். அவனே அதெல்லாம் நடக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு இயேசுவுக்கு எதிராக பேசுகிறான். அப்போ இயேசுவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் நல்ல பேசுகிறது, இவன் நல்ல. இவனுக்குள்ளே சாத்தான் புகுந்து சாத்தான் தான் நமக்கு இந்த வார்த்தை சொல்கிறான்னு சொல்லி கரெக்டாக புரிஞ்சு தான் சொல்கிறாரு. எனக்கு பின்னாக போ சாத்தானே. அந்த வசனம் மத்தேயு 16:23 இருக்குது. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவளை யோசியாமல் மனுஷனுக்கேற்றவர்களை யோசிக்கிறாய் என்று அங்கே
திட்டுறார். அப்போ பின்னாக போ சாத்தானேன்னு சொல்கிறது பேதுருவை சொல்லலை, அவனுக்குள்ளே இருந்து அவன் வாய் வழியாக பிசாசி பேசுகிற ஒரு தந்திரம். இயேசு முக்காலம் அறிந்தவர், இயேசுவை யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த தந்திரங்களை பார்க்குறாரு, பிசாசின் தந்திரம்னு. அதனால தான் எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாதி வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, தரித்து கொள்ளுங்கன்னு அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவங்களுக்கு எழுதுனாங்க. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது நல்ல ஊழியர்களை கூட சாத்தா தந்திரமாக பயன்படுத்த முடியும். நம்ம ரொம்ப தெளிந்த புத்தியாக இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியது இருக்குது. அதனால் கேட்கக்கூடியவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் கேட்கணும். அப்படி கேட்காதனால போன வாரம் பிரசங்கத்தில் 1 நிமிஷம் வீடியோ நிறையா நான் அதிலேயே கட் பண்ணி இப்போ 1.5 மணி நேரம் பிரசங்கம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் 1 நிமிஷம் வீடியோ கட் பண்ணி போன வாரம் போட்டிருந்தேன். அதில் நிறையா பார்த்துருக்காங்க. நிறையா பார்த்துட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் 2300க்கு மேலே பார்த்துருக்காங்க. ஒரே ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ. அதில் என்ன போட்டிருக்கேன்னா, போப்பை இயேசுவோடு ஒப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். ஏகப்பட்ட கமாண்டுகள், விமர்சனங்கள், கரெக்டாக சொல்லிட்டீங்க வச்சிட்டிங்க, அப்படி கிடையாது. நம்மளை திட்டுறாங்க, வையிறாங்க. பிசாசின் ஊழியக்காரனே ஒரு கமாண்டு போட்டிருக்காரு. அப்போ தான் நினச்சேன், இயேசுவையே பிசாசி பிடிச்சவேன்னு சொன்னாங்க. இயேசு முத யூதர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணும்போது, பிசாசி பிடிச்சவன் இவனுக்கு எதுக்கு செவி கொடுக்குறீங்கன்னு சொல்லி யூதர்கள் இயேசுவை சொன்னாங்க. அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. தலைவனையே பெயல் சூப்பி பிசாசி பிடிச்சவன் சொல்லுவானா, உங்களை சொல்வது அதிக நிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் மேலே உள்ள பாசம். போப்பு ரொம்ப உயர்ந்தவர், நல்ல மனுஷன், தான தர்மங்கள் செய்தார், அப்படி சம்பளமெல்லாம் வாங்காமல் ஏழைகளுக்கு கொடுத்தாரு, சன்மார்க்கம், நான் தயாள குலம், நல்ல மனுஷன், நல்ல ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாக மக்கள் நினைக்கிறதுனால, நான் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறதுனால என்னைய அவங்க திட்டக்கூடிய அளவில், வையக்கூடிய அளவில் ஒரு கோபம் அவங்களுக்கு உலக பிரகாரமாக வருது. ஒரு சாதாரண நல்ல மனுஷன், நல்ல சன்மார்க்கன், ஒரு தான தர்மம் செய்த, ஒரு நல்ல ஒரு தூய்மையாக வாழ்ந்து செத்த அவருக்கு ஆப்போசிட்டாக பேசும்போது, எதிராக பேசும்போது உங்களுக்கு கோபம் வருமானால், இயேசுவோடு சமப்படுத்திய அவரும் இயேசுவை போல ஒரு ஆண்டவர், அவரும் இயேசுவை போல ஒரு ராஜா, அவரும் ஒரு பேராயர், தந்தைகளுக்கெல்லாம் அவர் திருத்தந்தைன்னு சொல்லி தேவனுக்கு சமமாக, இயேசுவுக்கு மேலாக, அந்த தேவாதி தேவன் பிதாவாகிய தேவனுக்கே மேலே தன்னை உயர்த்திக்கிட்டு இருக்கிறான். அந்த பேர்லையே பகிரங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கா, காலகாலமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதை எவனாவது யோசிக்கிறானா, சிந்திக்கிறானா? அதை நினைக்கும் போது, அதை தெரியும் போது நமக்கு சல்லுன்னு கோபம் வருது. சல்லுன்னு ஒரு கோபம் வருது, ஒரு வேதனை வருது. அதனால நம்ம சத்தியத்தை அறிஞ்சதுனால நம்ம கோபப்படுறோம், பேசுகிறோம். இப்போ சாத்தான் எடுத்துக்குங்க, அதுக்கே நான் விளக்கம் கொடுத்தேன். என்ன தவறு செஞ்சான்? பாலியல் செஞ்சானா, கொள்ளையடிச்சானா, கொலை செஞ்சானா, அவன் என்ன வெளிப்படையாக அவனை குற்றவாளியாக யமன் பழி ஏற்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. வெளிப்படையாக அவன் என்னையா செஞ்சான்? ஆனாலும் நம்ம அவனை சாத்தான்னு சொல்கிறோம், எதுக்குறோம். அவனை ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கூட அவனை கொடுக்கல. பரலோகத்திலேருந்து அவனை தள்ளிட்டார். அவன் பாவம் செஞ்ச உடனே பரலோகத்திலேருந்து தள்ளிட்டார், வாய்ப்பே கொடுக்கல. அக்கினி கடல் அவனுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு, தெரிஞ்சுக்கிங்க. மனுஷனுக்கு அல்ல, சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி மத்தேயு 25 கடைசியில் சொல்கிறாரு, 41 சொல்கிறாரு ஜட்ஜ்மெண்ட்டில். அந்த அளவில் அன்றைக்கே அவர் அக்கினி கடல் சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கு சொல்லக்கூடிய அளவில் அவன் என்ன தப்பு செஞ்சான், என்ன பாவம் செஞ்சான் அப்படின்னு கேட்டால், தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். அந்த அவன் செஞ்ச பாவம், அதான் பாவம்னே போட்டிருக்கு.
எசேக்கியேல் 28:16 ஆதாம் பாவம் செய்யலை, பாவம் செஞ்சது அவன் தான் போட்டிருக்கு. இவனுக்கு மன்னிப்பு இருக்குது, அவனுக்கு மன்னிப்பே இல்லாத அளவில் அக்கினி கடலே நியமிச்சிட்டாரு. அந்த அளவில் வெளிப்படையாக நமக்கு ஒரு பெரிய குற்றம் மாதிரி தெரியாது. ஆனால் தேவனுக்கு அது பிடிக்கல. எனக்கு சமமாக்குறான், எனக்கு மேலே தன்னை உயர்த்துறான். அதுதான் பாவமானது. ஆகாதவண்டு அவனையும் அவனை சேர்ந்த பாவம் செய்த தூதர்களையும் தள்ளினார்ன்னு இருக்கு. அதெல்லாம் சத்தியம் தெரியாதா உங்களுக்கு? அதனால தானே ஆண்டவருக்கே எரிச்சல் வருது, கோபம் வருது. அதே தானே இன்றைக்கி இவன் செய்கிறான். ஆண்டவர்னா மனுஷனை ஆண்டவர்னு ஏப்பா சொல்லணும்? பேராயர்னு ஒரு மனுஷன் கடவுள் தேவன் இருக்கும்போது நீ எதுக்கு அதுக்கு ஈக்குவலாக அவர் தந்தைன்னா நீ திருத்தந்தைன்னு அவருக்கு மேலே ஏன் உயர்த்துற? நீ ஒரு ஊழியக்காரன், சொல்ல போனால் ஊழியக்காரன். இயேசு போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கன்னு அப்பேற்பட்ட தேவகுமாரன், தேவருக்கு சரிசமமாக வலது பார்சத்தில் உட்காரக்கூடிய அளவில் அதிகாரம் உள்ளவர். இன்னும் சொல்லப்போனால் வானத்துலேயும் பூமியிலையும் சகல அதிகாரம் உள்ள தேவகுமாரன், அப்பேற்பட்டவரே நான் உங்களுக்கு முன்னாடி பணிவிடக்காரனாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அவரை விட உலகத்தில் யார் பெரியவங்க சொல்லுங்கள்? யோவான் 3:31 உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் பெரியவர் என்று இயேசுவை சொல்லியிருக்கு. பூமிக்குரியவங்க பூமிக்குரிய தன்மையிலிருந்து தான் அவன் பேசுகிறான், வைக்கிறான், அவன் சன்மார்க்கம் எல்லாம் நல்லதில் எல்லாம் செய்கிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவரே எல்லாரிலும் பெரியவர். அங்கே கேட்டதை, அங்கே சொன்னதை, கேட்டதை, கண்டதை இங்கே வந்து சொல்கிறாருன்னு போட்டிருக்கு. ஆனால் அவருடைய வார்த்தை ஒருவனும் அவர் வார்த்தை ஒருவனும் ஏற்றுக்கிறது இல்லைன்னு இருக்கு. அதுதான் இப்போ எவனும் இப்போ இயேசுவை வார்த்தையை ஏற்றுக்கிறது இல்லையா? அதே கரெக்டாக இருக்குல்ல வசனம்? இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? யோவான் 3:31 படிங்க. யோவான் 3:31 யோவான் சாணகன் சொல்கிறான் இந்த வார்த்தையை படிங்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும், இந்த உலகத்தில் உள்ள எத்தனை போப்பு, எத்தனை தலைவர்கள், எத்தனை ரெவரண்டுகள், பேராயர்கள் எல்லாத்திலையும் சேர்த்துக்கங்க, எல்லாத்திலையும் பெரிய படிங்க. பூமியிலிருந்து உண்டான மனுஷ பிறவிகள் பூமியின் தன்மையிலிருந்து உண்டாயிருந்து பூமியின் தன்மையே ஏற்கனவே சபிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ஆதியாகமம் 3:17 ஒரு நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. இந்த சாப பூமியிலிருந்து பிறந்த தன்மையுள்ள மனிதர்கள் பூமிக்கு அடுத்த பூமியில் உள்ள அவன் என்ன பார்க்குறானோ, என்ன கேட்குறானோ, என்ன படித்தானோ, என்ன சொல்லி கொடுக்குறானோ அதைத்தான் அவன் பேசுகிறான். பாயிண்ட். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும். இந்த மனுஷ ஜென்மத்தில் ஆதாமிலிருந்து எடுத்துக்கோங்க. எல்லா மனுஷர்களும் எல்லா புனிதர்களும் குர்ஆனில் சொல்கிறாங்க ஆதாமிலிருந்து வந்த எல்லாமே நபிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நபின்னா தீர்க்கதரிசி, எல்லாமே தீர்க்கதரிசிகள் தான் அப்படின்னு அவங்க ஒத்துமொட்டமாக சொல்கிறாங்க இப்போ முக்கியமான ஆளுகளை எல்லாம். அப்போ இங்கே வேதம் போட்டிருக்கு, குர்ஆனுக்கு முன்னாடி உள்ளது தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு குர்ஆனுக்கு முந்தினது. இப்போ குர்ஆன் 1400 வருஷம் தான் ஆகுது. இது 2000 வருஷம் மேலெல்லாம் ஆகுது புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டா. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா எல்லாரிலும் இயேசு பெரியவர். படிங்க. அங்கே பரலோகத்தில் கண்டதையும் அங்கே பிதா கிட்ட கேட்டதையும் சாட்சியாக இங்கே வந்து சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை இந்த உலகத்தில் உள்ள மனித ஜென்மங்கள் எவனும் ஏற்றுக்கிறது இல்லைன்னு. ஏன்னா இவனுக்கு அங்கே காணலை, கேட்கலை, இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இயேசு சொன்ன உபதேசம் முற்றிலும் புதிது அப்படின்னு மார்க் 1:27 இருக்குது. முற்றும் புதுசுன்னு இருக்குது. புதுசு வந்து ஒரு சொல்லும் போது எப்படி இருக்கும்? இந்த கரண்ட் கண்டுபிடிச்ச ஒரு ஐயா தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தீ இருக்குன்னு சொன்னாராம். தண்ணியில் தீ இருக்குன்னா என்ன கிறுக்கு பையன், தண்ணியில் தீ இருக்கா? கல் எறிஞ்சாங்களாம். கடைசியில் ஆல்வா தாமஸ் எடிசன் ஐயா தான் கண்டுபிடிச்சி கரண்ட்டு தண்ணியிலிருந்து எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் நல்ல விஷயங்கள் புரியாதே, பைத்தியக்காரனாக தான் நினைக்க வேண்டியது வரும். பின்னாடி தான். இப்போ ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து
வசனங்களையும் உபதேசங்களையும் ஏற்றுக்கொண்டிருந்தா அவர் சிறுவில் அரைஞ்சிருக்க மாட்டாங்களா? அடித்து கொண்டிருப்பாங்களா கேட்குறேன் நான். 1 கொரிந்தியர் 2:8 போட்டிருக்கு, மகிமையின் கர்த்தரை அறிந்திருந்தார்களானால் அவரை சிறுவில் அரைஞ்சிருக்க மாட்டார்களே அப்படின்னு போட்டு பவுல் எழுதுனான். அறியல, அதனால தான் இயேசு உயிர் விடும்போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு தீமை செய்த அறியாமல் சிறுவில் அரைஞ்ச கொல்ல பாவிகளுக்கு கூட மனம் இறங்கி ஜெபிச்சார். அதே தான் இன்னைக்கு இந்த செய்தி புதுசாக இருக்கு, கடைசி காலமாக இருக்கிறதுனால அந்த இயேசு சொன்ன வார்த்தையே அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் அந்த வைராக்கியத்தோடு நான் சொல்கிறதுனால இன்றைக்கி மதவாதிகள் சப வைராக்கியம் உள்ளவங்க, பாரம்பரிய வைராக்கியம் உள்ளவங்க எதுக்குறாங்க, சத்தியத்தை சொன்ன என்னைய சத்துருவாக நினைக்கிறாங்க, வையிறாங்க, திட்டுறாங்க. அதை குறித்து கவலைப்படலை, நான் கவலைப்படுறதில்லை. ஒரு பொது வழிக்கு வந்துட்டா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அது அப்படி வரலாம், இப்படி வரலாம், எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மன உள்ள வலிமை உள்ளவன் தான் பொது வழிக்கு வர முடியுமே தவிர என்னை வையிறாங்க திட்டுறாங்கன்னு ஒளிஞ்சு இருந்தால் நம்ம ஒரு காரியம் சாதிக்கவே முடியாது. டாக்டரு ஊசி போட்டால் வலிக்கத்தான் செய்யும், மாத்திரை கசக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் ஆப்ரேஷனில் சிகிச்சை, இந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது வெட்டத்தான் வேணும், அறுக்கத்தான் வேணும். டாக்டர் வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். சில ஆளுங்க டாக்டர்கிட்டயே போகிறதில்ல, மருத்துவங்கிட்டயே போகிறதில்ல. ஆஸ்பத்திரினாலே பயம், அறியாமல் உள்ள மக்களுக்கு, ஏழை எளிய கொஞ்சம் படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு டாக்டர்னாலே பயம். சில ஆளுங்க டாக்டரை வையிறதும் உண்டு. இவரெல்லாம் இப்படி நோகாமல் சிலர், ஐயா ஊசியே போடாதீங்க, மாத்திரை மட்டும் கொடுங்க, சீனியை போட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிடுவோம். அவர் நல்ல டாக்டர். ஊசி கண்டிப்பாக போடணும்னா அவர் கெட்டவர். ஒரு பூனை கடித்து செத்துட்டாயா ஒருத்தன் பெரிய ஆஸ்பத்திரியில், பூனை கடிச்சிருக்கு, டாக்டர் சொல்லியிருக்காரு ஒரு ஊசி போடுப்பா. அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர் சொல்லி ஏதோ மருந்துக்கு ஏதோ ஒரு களிம்பை பூச்சிக்கிட்டு திரிஞ்சிருக்கான், அப்படியே நோய் உண்டாகி அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து முத்தி போச்சு, செத்தே போயிட்டான். அப்படியே ஒரு மனநோய் மாதிரி உண்டாகி தற்கொலை பண்ணி செத்துட்டானா. அந்த மாதிரி நாய் கடித்தாலும் சரி, பூனை கடித்தாலும் சரி, கொஞ்சம் குறிப்பிட்ட இதுக்கு நம்ம சிகிச்சை எடுக்காட்டினா அது அப்படியே பைத்தியம் மாதிரி முத்தி அப்படியே ஒரு மாதிரி வெறி மாதிரி உண்டாகி சாகிறது உண்டு. அதுபோல் ஒரு உண்மையுள்ள தேவ ஊழியர்கள் இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை வச்சு வசனத்தை சொல்லித்தான் ஆகணும், உள்ளதுன்று சொல்லித்தான் ஆகணும். இயேசுவின் உபதேசத்தையே கடின உபதேசம்னு போயிட்டாங்களே, கடின உபதேசம் எவன்டா கேட்பான்னு. அதே தானே நான் சொல்கிறேன். அப்போ இதைத்தானே இதே கடினம்னு தானே சொல்லுவாங்க. இயேசுவை பிசாசு பிடிச்சான்னா என்னையும் சொல்லுவாங்க பிசாசு. அது ஒன்றும் கவலை இல்லை, வேதனை இல்லை. அதனால் நான் சொன்ன கருத்தை வாபஸ் வாங்க போகிறதில்லை. சகோதரர்களே, நீங்கள் தான் யோசிக்கணும். இயேசுவோடு யாரும் இணைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்படி இணைச்சா அவன் யாராக இருந்தாலும் சரி, இப்போ செத்துட்டாரே என்ன செய்வீங்க? அது ஒரு குற்றமா? செத்தது உண்மை தானே. இயேசு மரித்தேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னது எங்கே இருக்குது? நான் பிழைத்தேன், இதோ நான் செத்துட்டேன்னு சொல்லி செத்தவர் எங்கே இருக்குது? அப்போ அவரோட எதுக்கு இணைக்கிறீங்க? மனுஷனுக்கு அடிமையாகாதீங்க, ஸ்தாபனத்துக்கு அடிமையாகாதீங்க, பாரம்பரியங்களுக்கு அடிமையாகாதீங்க. அப்படி இருந்தால் தேவனுடைய கற்பனையை நீங்கள் பொய்யாக்குறீங்க. அங்கே பரலோகத்தில் நீங்கள் கேவலப்பட்டு போகிறத விட இங்கேயே உங்களை வஞ்சி திட்டி புத்தி சொல்கிற என்னைய நேசிங்க. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுவாரோ அவனை சிச்சிக்கிறார், சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறாருன்னு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 5:6 போட்டிருக்கு. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டா? நீங்கள் சிச்சையை சகிக்காவிட்டால் நீங்கள் வேசியின் பிள்ளைகள்னு சொல்லி அதுலேயே போட்டிருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே, கண்டித்து புத்தி சொல்கிற உண்மை உள்ள ஊழியர்கள் இருக்கிறது ரொம்ப அறுதலாக இருக்குது. ஏதோ ஒரு எளிய ஊழியக்காரன், அதுவும் நான் முழுசாக கரெக்டாக 100க்கு 100 சொல்லிட்டேன்னு கூட நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சதில் நான் கரெக்டாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான். இன்னும் வெளிச்சங்கள் வர வர உங்களுக்கு சத்தியம் சொல்லிக்கிட்டு தான் போவேன். அதனால் இதை புரிஞ்சுக்கங்க சகோதரர்களே, புரிஞ்சுக்குங்க. போன வாரமே ஒரு உதாரணம் சொன்னேன், திரும்ப மறுபடியும் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல பெண்மணிக்கு ஒருத்தன் அம்மா உங்கள் புருஷன் மாதிரி என்னை நினச்சிக்கிங்கன்னு சொல்லி சொன்னால் அது நியாயமா?
உங்கள் அப்பா மாதிரி என்னை நினச்சிக்கிங்கன்னு சொல்லலாம், உங்கள் சகோதரன் மாதிரி என்னை நினச்சிக்கிங்கன்னு சொல்லலாம், உங்கள் தாத்தா மாதிரி என்ன நினச்சிக்கிங்க சொல்லலாம். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். ஒரு நல்ல பொம்பளை அதெல்லாம் சரிங்கயான்னு சொல்லலாம். உங்கள் புருஷன் மாதிரி நினச்சிக்கிங்கன்னா, இதுவே ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு பொம்பளை ஐயா அவங்க மனைவி மாதிரி என்னை நினச்சிக்கிங்கன்னா அவன் சரின்னு சொல்லிடுவான். யாக்கோப்புக்கு லேயாளை கொடுத்தா, ஒரு ஒரு வேலைக்காரியை கொடுத்தா, லேயாள் தானே மனைவி கொடுத்தா லாபான்னு லேயாலையும் வச்சுக்கிட்டான். ஆம்பளை புத்தி பார்த்தீங்களா? ராகேலை அப்புறம் 14 வருஷம் வேலை செஞ்சு ராகேலை கட்டினா வேலைக்காரியை கொடுத்தான். அந்த ராகேலோட வேலைக்காரியை வச்சுக்கிட்டாயா. 4 பொம்பளைகளை வச்சு கெடுத்தவன் தான் யாக்கோப்பு. ஆம்பளை புத்தி அப்படி. பொம்பளைகளுக்கு, நல்ல பொம்பளைகளுக்கு அந்த புத்தி வராது. சாகும் வரைக்கும் ஒரு நல்ல கணவர் ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஒரு நல்ல கணவர் கிடைச்சிட்டா சாவிலும். இப்போ நம்ம திருமணத்தில் என்ன சொல்கிறாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிரிக்கக்கூடாது. தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாது. ஒரு நல்ல மனைவிக்கு அடையாளம் நீ அப்பாவா சொல்லிக்க, அண்ணனா சொல்லிக்க, தம்பியா சொல்லிக்க, சித்தப்பா சொல்லிக்க, தாத்தா சொல்லிக்க. உன் புருஷன் மாதிரி என்னை நினைக்கிறது நல்ல மனைவி, நல்ல பெண்மணி ஒத்துக்கிறாரு. அதனால தான் சபையை பெண்ணோட ஒப்பிடுறாரு. நல்ல கற்புள்ள கன்னி, கற்புள்ள மணவாட்டி, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்னு மனைவி ஒரு பெண் இனத்தோடு தான் ஒப்பிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 சொல்லியிருக்கே தவிர ஆணோட ஒப்பிடல. நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்குங்க. ஆகவே ஒரு பெண்மணிக்கே இயற்கையிலேயே உங்கள் புருஷன் மாதிரி நான் இருக்கேன் என்னை நினச்சிக்கேன்னா எப்படி கோபம் வருதோ, எப்படி ரொம்ப நான் கோபக்காரியாக இருந்தால் செருப்படுத்து அடிச்சிருவா, அவனை ரொம்ப பயங்கரமாக கண்டிக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு கோபம் வருமானா கிறிஸ்தவர்களுக்கு மணவாளன் யாரு சொல்லுங்க? எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் மணவாளன் யாரு, மணவாட்டி யாரு? கிறிஸ்தவர்கள் எல்லாம் சபை எல்லாம் மணவாட்டின்னு ஒருமித்து சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து மணவாளன்னு ஆன்மீக வகையில் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அந்த மணவாளன் ஸ்தானத்தில் நானும் இருக்கேன், என்னையும் நினச்சிக்குங்க. நான் 2வது மணவாளனாக நினச்சிக்கோங்க, நானே மணவாளனாகவே என்னை நினச்சிக்கங்க, அதுக்கு மேலே கூட என்னை நினச்சிக்கங்கன்னா திருச்சபை, மணவாட்டி திருச்சபை அது கொண்டாடலாமா? அது ஆமேன்னு சொல்லலாமா? அதை ஏற்றுக்கலாமா? அது எவனும் அந்த ஆவிக்குரிய வகையில் புரிஞ்சிக்கிறதே இல்லையே. இப்போ ஆண்டவன் சொல்கிறது, போப்ப ஆண்டவன் சொல்கிறது ஆவிக்குரிய வகையில் தானே சொல்கிறான். அதே ஆவிக்குரிய வகையில் தானே இயேசுவ ஆண்டவன் சொல்கிறோம். ஆவிக்குரிய வகையில் தானே இயேசுவ ராஜான்னு சொல்கிறோம். அதே ராஜா நானும் அரசர்னு ஆவிக்குரிய வகையில் தானே சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து நித்திய பிதான்னு சொல்லியிருக்கு. பரலோகத்தில் உள்ள ஒருவர் தான் பிதான்னு அவர் சொல்லி கொடுத்தா, நானும் அருள் தந்த ஆவிக்குரிய வகையில் தானே இவங்களும் சொல்கிறாங்க. அப்போ அதனால தானே கோபம் வருது நமக்கு. ஒருவர் பிதாவாக இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொருத்த எப்படி வைக்கலாம்? ஒருத்தன் மணவாளனாக இருக்கும்போது அந்த இடத்துல நானும் மணவாளன்னு எப்படி சொல்லலாம்? ஒரு மணவாட்டிக்கு 2 புருஷனா? அது என்ன நியாயம்? அப்போ ஏற்றுக்கிட்டு அது கற்புள்ள மனைவிக்கு அர்த்தமாது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, என் பிள்ளைகளே அவளுடைய வாதைகளுக்கு உட்படாமல் அவளை விட்டு வெளியேறுங்க. அவள் ஒரு வேசி சபை. 18:4 போட்டிருக்கு. தேவன் அழைக்கிறாரு, அந்த சபையை விட்டு வெளியேறுங்க. அது வேசி பொம்பளை. அது வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் மிருகத்தின் மேல் ஒரு சிறு ஏறி இருக்க கண்டேன். 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவன் வேசின்னு போட்டிருக்கு. 5ஆம் வசனத்தில் பூமியில் உள்ள வேசிகளுக்கெல்லாம் தாயின்னு போட்டிருக்கு. அது வேசி சபை. அவன் சொல்லலாம் 2 புருஷன் என்ன, எத்தனை புருஷன் ஆனாலும் பரவாயில்லன்னு அவன் சொல்லலாம். ஆனால் கற்புள்ள மனைவி அப்படி சொல்ல முடியாது. இயேசு சபை கற்புள்ள சபை. வெளிப்படுத்தல் 19:7 போட்டிருக்கு, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்து கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்ததுன்னு போட்டிருக்கு. அது கற்புள்ள மணவாட்டி.
கரை திரை இல்லாத சபை. அந்த சபை இயேசுவ மணவாளனாக இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு மணவாளனையோ, இன்னொரு ராஜாவையோ, இன்னொரு தலைவனையோ, இன்னொரு ஆண்டவனையோ, இன்னொரு அரசனையோ அலோ பண்ணவே கூடாது. அப்படி செய்தால் எதுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் உங்கள் எல்லாருடைய சார்பில் நான் எதுக்கிறேன், நான் பேசுகிறேன். இதுக்கு மேலே நீ புரியாவிட்டா புரியாமையே இரு. 2 கொரிந்தியர் 4:3 போட்டிருக்கு, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவனுக்கு தான் அது மறைபொருளான்னு போட்டிருக்கு. அதில் 4ஆம் வசனத்தில் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் சுவிசேஷ ரகசியத்தை அறியாதபடி ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கிட்டான்னு போட்டிருக்கு. அதுதான் இப்போ குருட்டுத்தன்மையிலிருந்து தான் இருக்கிறீங்க. நான் தெளிந்த புத்தியில் கரெக்டாக பேசுகிறதுனால தெரிஞ்சுக்குங்க, உணர்ந்து இனிமேலாவது திருந்துங்க என்பது தான், உணர்ந்து கொள்ளுங்க என்பது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோளை தவிர உங்கள் விமர்சனங்களை கண்டு உங்களை நான் எதுக்கலை, உங்களை சங்கடப்படலை, உங்களை நேசிக்கிறேன். அந்த அளவில் ஒரு வைராக்கியமாக இருக்கீங்களே, அதுவே தேவன் மேலே வைராக்கியங்க இருப்பா. மனுஷன் மேலே, சபை மேலே, சாபனம் மேலே, ஒரு செத்து போகிற மனுஷன் மேலே இவ்வளோ வைராக்கியம் இருக்கிற நீங்கள் உயிரோடு இருக்கிற இயேசுவுக்காக வைராக்கியமாக இருங்க. மாற்றி வளைய போடுங்க என்பது தான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அன்பான அறிவுரை. அந்த விமர்சன காரியங்களுக்கு முன்னுரையாக அதை எடுத்துக்கங்க. நான் அதை முடிக்கிறேன். இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு செய்தி வருது. மரியாள்கிட்டையும் சகோதரியாகிய மார்த்தாள்கிட்டையும் இயேசு ரொம்ப அன்பாக இருந்தார். அவங்களுக்கு ஒரே சகோதரன் லாசரு, அவன் மேலேயும் ரொம்ப அன்பாக இருந்தார். அந்த குடும்பத்தில் அடிக்கடி வந்து சாப்பிட வைக்க இளைப்பாற அந்த அளவில் இயேசுவுக்கு நல்ல உபசரிக்கிற ஒரு நல்ல குடும்பம் இருக்குது. எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இயேசு மிகவும் அவங்க மேலே அன்பாக இருந்தாருன்னே போட்டிருக்கு. சொந்த சகோதரன் கூட நம்பாத காலத்தில் அவங்க மேலே அவர் அன்பாக இருந்தார். அப்பேற்பட்ட வியாதி ஆயிட்டான். 1ஆம் வசனத்தில் மரியாளும் அவள் சகோதரனாகிய மார்த்தாலும் இயேசு பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி 2ஆம் வசனத்தில் தலைமயிராலே அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருக்கான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். கவனிங்க, வியாதி வர்றது சகசம், இயற்கை. வியாதி நோய் ஒரு மனுஷ பிறவிக்கு உடம்புக்கு வரத்தான் செய்யும். வியாதி வந்த உடனே அவன் சபிக்கப்பட்டவன், அவன் பாவம் செஞ்சவன், ஏதோ குற்றம் செஞ்சவன் சொல்லி இன்னைக்குள்ள தற்கூரிகள் நினைக்கிற மாதிரி அன்னைக்கே அப்படி சிலர் நினைச்சிருக்கிறாங்க. இயேசு அன்பா இருக்காரு, இயேசு அவனை சிநேகிக்கிறாரு. அவனுக்கு எப்படி நோய் வரலாம், எப்படி வியாதி வரலாம்? இது என்ன நியாயம்? அவனுக்கு எப்படி பசி வரலாம்னு கேளு, அவனுக்கு எப்படி தாகம் வரலாம்னு கேளு, எப்படி தூங்குறான்னு கேளு. அது இயற்கை. அது மாதிரி வியாதி நோய் வர்றது இயற்கை. மருந்தே எடுக்க மாட்டேன்னு சிலர் சொல்லி சாக அடிக்கிறது உண்டு சில சபைகளில். இதெல்லாம் ஊசி போடக்கூடாது, மருந்து போடக்கூடாது. இயேசு சொன்னார், வியாதி உள்ளவனுக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல் சுகம் உள்ளவனுக்கு வேண்டியது இல்லைன்னு உதாரணமாக சொன்னார். உதாரணம்னா கூட நிஜம் தானே, அது நிஜத்தை தானே சொன்னார், பொய் சொல்லலையே. அதனால் ஆவிக்குரிய வகையில் உள்ள காரியம்தான் ரட்சிக்க வந்தார் தவிர உலகப்பிரகாரமான வியாதிகள், நோய்கள், மரணங்கள் ஆதியிலிருந்து ஆதாமிலிருந்து இருக்கத்தான் செய்யுது. ஆதாம் படைக்கும்போது அப்படி படைக்கப்படலை ஆண்டவர். வியாதியாக படைக்கலை, நோயாக படைக்கலை, மரணம் அடையக்கூடியவனாக அவனை படைக்கலை. தேவ சாயலாக, தேவ ரூபமாக, தேவனைப் போலவே அவன் நல்லா பழகி பெருகி நல்லா இருக்கணும்னு தான் படைத்தார். அவன் என்னைக்கு பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு, மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சு ஒதுக்கின கனியை சாப்பிட்டு பிசாசியை போல இவனும் பாவம் செய்ததுனால, அவன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டதுனாலே
அவனுடைய முதல் பிள்ளை காயின் மனித வர்க்கத்திலேயே சபிக்கப்பட்டான். ஆதியாகமம் 4:11 இருக்கு. தலைப்பிள்ளையே சபிக்கப்பட்டது. வியாதி, நோய், பாவம் பூர்ணம் பார்க்கும்போது மரணத்தை பிறப்பிக்கும். கடைசியில் அவன் சாகுறான். அது யாரும் ஒழிக்கலை. அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இயேசு வந்தது பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார், பாவத்தை ரட்சிக்கத்தான் வந்தார். அது ஆவிக்குரிய காரியம். சரீரப்பிரகாரமான நோய்களையும் அவர் சுகமாக்க முடியும். அந்த வல்லமை அவருக்கு இருக்கு. இறந்தவங்களையும் உயிரோடு எழுப்ப முடியும். ஆனால் அதுக்காக அவர் வரல. பாவிகளை ரட்சிப்புக்கு தான் வந்தாரே தவிர, பாவ மன்னிப்பு கொடுக்கத்தான் வந்த ரத்தம் சிந்தினாரே தவிர, எல்லாரையும் உயிரோடு எழுப்புறதுக்கு, நோய் இல்லாமல் ஆக்குறதுக்குன்னா அதுக்கு வரல. சில இரக்கத்தின் அடிப்படையில் சில காரியம் எனக்கும் வல்லமை உண்டு என்று நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் என்று மக்களுக்கு இயேசுவை அந்த வல்லமை உண்டுன்னு நம்புறதுக்காக சில காரியம் செஞ்சார். ஒரு குஷ்டரோகி சுகமாக்குறாருன்னா அடையாளத்துக்கு தான் செஞ்சார். அதுக்காக எல்லா குஷ்டரோகிகளையும் சுகமாக்க முடியுமா? ஆக்கலையே. ஒரு 10 குஷ்டரோகியே மொத்தமாக போகிறாங்க. ஆசாரிக்கு போய் உன்னை காண்பின்னு சொல்லி அவங்க கூக்கூரில் கேட்டு சொல்லும் போது போகிற வழியிலே சுகமாயிடுச்சு. ஒருத்தன் தான் நன்றி சொல்ல வந்தான். அந்த தேசத்தில் மற்றவங்கெல்லாம் எத்தனை பேர் குஷ்டரோகி இருக்க மாட்டாங்க, அத்தனை பேர் சுகமாக்கலையே. அதே மாதிரி குருடர்கள் அப்படித்தான். இறந்தவங்கள அந்த தலித்தாகுமின்னு சொல்லி ஒரு சின்ன பொம்பளை பிள்ளைய 12 வயசு பிள்ளைய எழுப்பினார். நாயின் ஒரு விதவை மகனை வாலிபனை எழுந்துருன்னு எழுப்பினார். இந்த லாசர் எழுப்ப போகிறாரு. சில அடையாளங்கள் எனக்கும் அந்த வல்லம் உருண்டு செஞ்சார் தவிர, எல்லாரும் எந்திரிங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்காக வரல. அப்படின்னா உலகம் தாங்காதே ஐயா. வந்தவரெல்லாம் நிலைத்து விட்டால் மண்ணிலே நமக்கு இடம் இல்லைன்னு ஒரு கவிஞர் பாடின மாதிரி அப்படி கிடையாது. அதே மாதிரி நோய், வியாதி அதெல்லாம் வரத்தான் செய்யும். இவர்கிட்ட வந்தவங்க இவருக்கு வல்லமை உண்டு சுகமாக்கினார் தவிர எல்லாருக்கும் வியாதியாக வராது, அந்த அர்த்தத்துக்கு வரல. இன்றைக்கி உள்ளவன் முழுவதும் அப்படித்தான் பேசுகிறான். வியாதி நீக்குவார், வகுத்து வலி நீக்குவார், அதை நீக்குவார், மண்டை வலியை நீக்குவார். அதுக்கு தான் டாக்டர் இருக்குல்ல. உணவே மருந்துவோம், உணவில் கரெக்டாகிரு, நீ உன் உடம்பை நீயே பார்த்துக்க. அப்படி வியாதி வந்தால் வர்றது தான், மரணம் வந்தால் வர்றது தான் ஐயா. இதுக்கு கடவுளை குறை சொல்ல முடியாது. மனுஷன் பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது இறப்புன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். இயேசுவுக்கே மனித அவதாரமாக வரும்போது அவருக்கு பிறப்புன்னு இருக்கும்போது இறப்புன்னு இருந்துச்சுல. அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதுக்கு காட்டத்தான் 3ஆவது நாள் உயிர் தெழுந்து 40 நாள் அளவு இதே பூமியில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாம் ஊர்ஜகம் பண்ணிட்டு தான் அப்புறம் பரலோகத்துக்கு போனார். ஆகவே நோய், வியாதி, பலவீனம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்யும்போது அவனை வியாதி உள்ளவனாக விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெலித்தா தீவில் வியாதி உள்ளவனாக விட்டு வந்தேன்னு சொல்கிறான். பவுலுக்கே ஒரு முள்ளு இருந்தது. அவன் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னால் தாங்க முடியல, என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்குது. 3 முறை ஜெபிக்கிறான் ஐயா. 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் இருக்கு. இயேசு எடுக்கவே இல்லையா, அவனை குணமாக்கவே இல்லையா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு தான் சொன்னார் தவிர, கடைசியில் அவன் இரத்த சாட்சியாக சாகும்போது கூட நோய் அந்த முள்ளோடு தான் செத்தான். அந்த நம்பிக்கை நமக்கு அந்த உலக பிரகாரமான சுகபோகம், உலக பிரகாரமான வியாதி நீங்க, மண்டவலி நீங்க, வீடு கட்ட, பணம் வர, இதுக்காக இயேசுவை தேடாதீங்க, நம்பாதீங்க. இது உலகம் கொடுக்கும், பிசாசு கொடுக்கும். டாக்டர் ஊசி போட்டால் சுகமாகும். இதுக்கெல்லாம் இயேசு தேவையில்லை. இயேசுவும் பாவ பரிகாரி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும் தான் போட்டிருக்கே தவிர, பாவ மன்னிப்பு பெற்ற பரலோகத்தில் அவன் நீடிய காலமாக, நித்திய காலமாக அவன் தேவனோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அடையிறதுக்கு தான் இவ்வளோ பாடுகள் பட்ட, இதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தார் தவிர, நோய் சுகமாக, வியாதி சுகமாக, இறந்தவங்களெல்லாம் எழுப்பி இந்த காரியங்களுக்காக இயேசு வரவில்லை. ஆனாலும் சில அற்புத அடையாளங்கள் செஞ்சார். இறந்தவங்களை அவருடைய வல்லமையை ஜனங்க காட்டுறதுக்காக சில அற்புதங்கள் செஞ்சார். அது இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் அநேக அற்புதங்கள் பைபிள்லேயே சேர்க்கப்படலை. இயேசு செய்த அநேக காரியங்கள் உண்டு. அவைகளாம் ஒவ்வொன்றாக எழுதப்படும் புஸ்தகம் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன்னு
யோவான் 20ஆம் அதிகாரம் கடைசியில் இருக்குது. அவ்வளோ அற்புதங்களை சேர்க்கலை, அவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு. ஆனால் அதுக்காக வரல, அதுக்காக இந்த புஸ்தகமும் எழுதப்படலை. இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதுக்கு நோக்கம் தெரியுமா? யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 31 படிங்க. இந்த புஸ்தகம் 4 சுவிசேஷம் எழுதப்பட்டது காரணம், இந்த நிருபங்கள் எழுதப்பட்டது காரணம், இயேசுவை ஏன் விசுவாசிக்கணும், எதுக்காக நம்ம இவ்வளவு பாடுபடுறோம், என்ன காரணம், அதில் படிங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரகசியம் புரிஞ்சுக்குங்க. எழுதின நோக்கம், இப்போ ஒரு அரசியல்வாதி பேசுகிறாருன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு கடைசியில் அவர் பாயிண்ட்டுக்கு வருவார். இந்த சின்னத்துக்கு இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அவர் சொல்கிற அந்த இது கருப்பு ஒரே காரியம் தான், கடைசியில் சொல்லுவார். அது மாதிரி ஒரு விளம்பரம் வந்தால் ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணி சினிமா மாதிரி எடுக்கிற ஒரு விளம்பரத்தை கடைசியில் என்னையான்னா, இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க, இந்த சோப்பை பயன்படுத்துங்க, இந்த பெயிண்டை அடிங்க. கடைசியில் ஒரே ஒரு பொருளுக்கு தான் இத்தனையும் செய்கிறான். அதுபோல் வேதாகமத்தினுடைய முழு வேதாகமத்தினுடைய கருப்பொருள் ஒரே வார்த்தை. இப்போ நீங்கள் படித்தது தான், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கவும் அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை அடையவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் கருப்பொருள் முக்கியம். அதுதான் நித்திய ஜீவன் முக்கியம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு மத்திய 26 ஆமாம் 16:26 சொன்னார். 16:26 மத்தியில். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உலக ஆஸ்தி உலகத்தோடு போயிடும். அதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போறியா? உலகத்தில் ஒன்றும் பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பதுதானே நிச்சயம். இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைந்து தேவனோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் தான் முக்கியம். அதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டார், இவ்வளோ காரியம் செஞ்சார். தவிர உலக பிரகாரமான காரியத்துக்காக வசதிக்காக இயேசு பூமிக்கு வரல. நீ நல்லா படித்தாலே உழைச்சாலே உனக்கு வேலை கிடைச்சா நல்லா உழைச்சா சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சா ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா நீ சாப்பிடலாம் வைக்கலாம். கடவுள் தேவையில்லைப்பா இதுக்கெல்லாம். தெய்வத்தினால் ஆகாதது மெய் வறுத்து கூலி தரும். கடவுளை இல்லைன்னு சொல்கிறவன் நல்லா தானே இருக்கான். எந்த கடவுளும் கும்பிடல, நல்லா தான், ஒரு குறையும் இல்லாமல் எல்லாம் நினச்சதெல்லாம் நடந்து கேட்டதெல்லாம் கிடச்சி நல்லா சொகுசாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எத்தனையோ நாடுகள் நல்லா தான் இருக்குது, எத்தனையோ அரபியர்கள் நல்லா தான் இருக்கிறான், எத்தனையோ தீவிரவாதிகள் நல்லா தான் இருக்கிறான். அதெல்லாம் எல்லாத்துக்கும் கடவுளை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. வந்த நோக்கம் என்ன? யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1000 தடவை படிக்கிறோம், யோசிக்கிறது இல்லையே. அதில் 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அதுக்குத்தான் அனுப்பினார். 18ஆம் வசனத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசியாதவன் எவனோ அவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால அந்த ஆக்கினி தீர்ப்புக்காக ஆயப்பட்டது ஆயிற்றுன்னே போட்டு முடிஞ்சு. ஒரே வசனத்தில் தீர்ப்பு இருக்குது. நீ விசுவாசித்து பரலோகத்துக்கு போகிறதும் விசுவாசிக்காமல் கைவிடப்படுறதும் அக்னி கடலுக்கு போகிறதும் அது உங்ககிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஆண்டவர் மனுஷனை படைக்கலை. ரோபா மனுஷன் நம்ம ரிமோட்டு ஏற்கிறதெல்லாம் அது ஏங்கும்,
வேலை செய்ய சொல்ல வேலை செய்யும். என்னென்ன நம்ம ஆட்டி படைக்கிறோமோ அதை ஆடும். ஏன்னா அது ரோபா, அது ஒரு இரும்பு, ஒரு கருவி. அது தேவன் நம்மளை அப்படி படைக்கலை, மனுஷ பிறவிகளை அப்படி படைக்கலை. தேவனை போலவே தானாக இயங்கக்கூடிய சக்தி, சுவாதீனம், தேவனையே மீறக்கூடிய சக்தி, தேவனுக்கே கீழ்ப்படியாக போகக்கூடிய ஒரு வல்லமை, கடவுளையே போனான்னு சொல்லக்கூடிய அளவில் மனுஷனுக்கு அதிகாரம் இருக்குது. உங்கள் பிள்ளை மாதிரி உங்கள் பிள்ளை இருக்குது, நீங்களே பெற்று வளர்ந்து ஆளாக்குறீங்க. பெரியவன் ஆகிட்டா அவன் கீழ்ப்படுகிறது படாதது அவன் இஷ்டம்தான். உங்களை மதிக்கிறது மதிக்காதது அவங்ககிட்ட தான் இருக்குது. சரி, அப்பா அம்மா வயசாகிடுச்சு, இவங்களை வளர்த்துருக்காங்க, வச்சுருக்காங்க, அந்த எண்ணத்துக்கு உங்களை கீழ்ப்படிஞ்சு மரியாதை செலுத்து அன்பு செலுத்த மகனும் உண்டு. இவன் கிடக்கிறான்டான்னு சொல்லி நம்ம இளவட்டமாக இருக்கோம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி அப்பா அம்மா புறக்கணிக்கிற பிள்ளைகளும் உண்டு. இப்போ பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி மனித பிறவிக்கு அந்த இது இருந்தது. அதனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். சாப்பிடாத அளவில் ஸ்டாப் பண்ணிடல தேவன். அந்த கனியை சாப்பிடாதேன்னு ஏன் சொன்னார்னா, சாப்பிட முடியும். தடை பண்ணியிருப்பார், கை கால் கட்டி போட்டாரா? இல்லையே. இல்லை, பழமே இல்லாமல் ஆக்கிட்டாரே, அப்படி செஞ்சுருக்கலாம்ல. எல்லாம் இருந்தும் செய்யாதேன்னு சொன்னார். இவனுக்கு செய்ய திராணி இருந்தும் வல்லமை இருந்தும் செய்யாவிட்டா உண்மையாக கர்த்தர் கீழ்ப்படுகிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி தேவன் மனிதனை தேவ சாயலாக, தேவனுக்கு ஒப்பாக, தேவ ரூபமாக, உலகத்தில் எல்லா ஜீவராசிகள் அப்படி அல்ல, தேவதூதம் கூட அப்படி கிடையாது, ரெக்க இருக்கும். மனுஷன் மட்டும் அப்படி மனுஷன், அதான் மனு ஈசன் சொல்கிறது. ஈசன்னா கடவுள், ஈசனே அப்படி சொல்லும் போது அந்த சிவன் சொல்கிறது அந்த ஆதாமுடைய இதுதான். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷ பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாச்சியில் ஊதினார். அவன் என்ன ஆகிட்டான்? ஜீவாத்மா ஆகிட்டான். அந்த ஜீவன் தான் தமிழில் சீவன் சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் ஜீவன், தமிழில் சீவன். அந்த சீவன் தான் சிவன் என்று மருவி மூக்கு கண்ணெல்லாம் வச்சு அப்படியே ஆசியா கண்டத்திலிருந்து பரவி உலகமெல்லாம் சிவன் ஆனது. அந்த பாதி விழாவிலிருந்து வந்த பார்வதி தான் ஏவாள். ஆணாகி பெண்ணாகி நின்றான் அடி, சரி பாதி பெண்ணுக்கு தந்தான் அடி. 2 அங்கேயும் ஆம்பளை பையங்க, இங்கே 2 ஆம்பளை பையங்க. அங்கே கனி, இங்கே ஜீவ வெறிச்ச கனி, அங்கே பாம்பு சர்ப்பம் வஞ்சிக்க போய் இங்கேயும் பாம்பு கழுத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அங்கேயும் தோல் விட, இங்கேயும் தோல் விட, அங்கேயும் ருத்ர தாண்டவம் விளையாடப்பட்டது, இங்கேயும் விரட்டி விடப்பட்டது. அப்படியே கண்ணு மூக்கு வச்சு கற்பனை பண்ணி அப்படியே கதையாக மாறிடுச்சே தவிர பைபிளில் உள்ளது சரித்திரம், உண்மை. முழு உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் ஆசியா கண்டத்திலேருந்து தான் பரவி எல்லாம் அங்கே கண்ணு மூக்கெல்லாம் வச்சுருக்கு. ஏற்கனவே பல வீடியோக்களை சின்ன சின்ன பிட்டாக சொல்லியிருக்கேன், எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆகவே தனி கிரகத்திலிருந்து யாரும் இந்த உலகத்தில் சாமிகள் வரல, அவங்க சாமிகள் இல்லை, அது தேவர்கள் என்ற முறையில் நான் ஏற்கனவே விளக்கியிருக்கேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, அவர் சிநேகிக்கிற நமக்கு நோய் வரும், அவர் சிநேகிக்கிற நமக்கு மரணம் வரும், எல்லாமே வரும், கஷ்டம் வரும். இயேசு அழைக்கப்பட்ட கானாவூர் கல்யாணத்தில் தானே குறைவு இருந்துச்சு, அதை நிறைவாக்கினார். அதுபோல் ஆண்டவரை வணங்கக்கூடியவங்களுக்கு சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், வியாதி வரும், மரணம் வரும். ஆனால் கர்த்தருக்குள் மறிக்கிறவன் பாக்கியவான்னு வெளிப்படுத்தல் 14:13 போட்டிருக்கு. கர்த்தருக்கு வெளியே மறிக்கிறவன் அல்ல, கர்த்தருக்கு உள்ளே மறிக்கிறவன் பாக்கியவான். எல்லாரும் சாகுறாங்க, ஆனால் கர்த்தருக்குள்ளே சாகக்கூடியது பாக்கியமாக முடியுது. அதனால தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம இவ்வளவு பாடுபட்டு கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கர்த்தரில் நிலைச்சி நிற்கணும். வியாதி வந்தால் பரவாயில்ல, நோய் வந்தால் பரவாயில்ல, மரணம் வருதா பரவாயில்ல, கர்த்தருக்குள்ளே இருந்தால் போதும். அந்த அடிப்படைக்கு தான் நம்ம அழுத்தி சொல்கிறோமே தவிர வியாதியே வராது, நோயே வராது, ஒரு குறையே வராதுன்னு இன்றைக்குள்ள நாதாரிய கல்ல சகோதரர்கள் சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறது இல்லை. வரும். இந்த லாசருக்கு அந்த மாதிரி வந்துச்சு, சொல்லி அனுப்புகிறாங்க, இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, ஐயா உன் சிநேகிக்கிறவன் இந்த மாதிரி ஆயிட்டான்னு. கேள்விப்பட்டும் வரலை பாருங்கள். 5ஆம் வசனம் பாருங்கள். இயேசு மார்த்தார் இடத்துலையும்
அவனுடைய சகோதரனாகிய லாசருவிடத்தில் எப்படி இருந்தார்? அன்பாக இருந்தார். ஆனால் அவங்க வியாதியாக இருக்காங்க, நோயாக இருக்காங்க, கூப்பிட்டு விடுறாங்க, வரல. இன்னையா அன்பாக இருக்கிறதுக்கு லட்சணமாக நம்ம கேட்குறோம். அவருடைய ரகசியங்கள் நமக்கு என்னையா தெரியும்? அவர் என்ன சொல்கிறார்? 4ஆம் வசனத்தில் இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதியும் மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். தேவகுமாரன் இதில் மகிமைப்பட போகிறாரே, அதுக்கு தான் இந்த காரியெல்லாம் வந்திருக்கு. உடனே வியாதியான்னு கேள்விப்பட்டு உடனே போயிருந்தா சுகமாக இருப்பார். அது மகிமை கிடையாது. அவன் சாகணும், செத்தாலும் உடனே போகிறதில்ல. ஏதோ மூச்சு திணறி செத்துருப்பான் போல் இருக்குன்னு சொல்லி நினச்சிருவாங்க. 4 நாள் ஆகணும், அந்த பாடி நாரணும். அது வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு பாருங்க. தேவனுடைய காரியம் யாருக்கையா தெரியும்? பாருங்க, 6ஆம் வசனத்தில் அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னு 2 நாள் தங்குறாரு இயேசு. உடனே ஓடி இல்லை, பின்னும் தங்குறாரு. சாகட்டும், அவன் செத்து போட்டோம். அதுக்கு பிறகு சீசரை பார்த்து சொல்கிறாரு, நம்ம மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம். 7ஆம் வசனத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க, ரவி இப்போ தானே கல்லெறிஞ்சு விரட்டினாங்க நம்மளை, திரும்ப அங்கே போனால் எப்படி? அப்போ இயேசு சொல்கிறாரு, இல்லை அவன் வந்து பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா, அதனால் அது மாறி இருக்குப்பா, இப்போ போவோம். அவன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான், நான் எழுப்ப போகிறேன், நித்திரையாக இருக்கான்னு சொல்லி லாசருவை சொல்கிறாரு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க? நித்திரையாக இருந்தால் தான் எந்திரிச்சிருவான்ல. தூக்கத்தை நினச்சாங்க. மரணம் தூக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. நித்திரை இருக்கிறது, நம்ம வெளிப்படையாக தூங்குறது உண்டு, நிரந்தரமாக தூங்குறது உண்டு. நம்ம உண்மையிலே நம்ம நைட்டு தூங்குகிறோம், அந்த ஆவி அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கே தவிர உண்மையிலே செத்த போன மாதிரி தான். என்ன நடந்தாலும் ஒன்றும் இல்லை. அந்த ஆவி இருக்குது, செத்தவனுக்கு அது இல்லை. இதுதான் வித்தியாசம். தூக்கம்தான். ஒரு பழமொழி கூட இருக்குது, தூங்கும்போது தூங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. ஒரு பழமொழி இருக்குது. தூக்கமும் மரணமும் ஒரே லிஸ்ட்டில் தான், நித்திரை என்ற முறையில் தான் சொல்லியிருக்கு. இயேசு அதைத்தான் சொல்கிறாரு. இவங்களுக்கு அது புரியல. வெளிப்படையாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க, எந்திரிச்சிருவான், இதுக்காகவா நீங்கள் போகணும்னு சொல்லும்போது வெளிப்படையாகவே சொல்கிறாரு, அவன் செத்துட்டான்னு வெளிப்படையாகவே சொல்கிறாரு. 14 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லிட்டாரு, நான் போய் எழுப்ப போகிறேன் வா. அப்போ எல்லோரும் சீசர்கள் எல்லோரும் ஏன் கல்லெறிஞ்சு இப்போ தானே விரட்டி விட்டாங்க, இவர் மீறி போகிறாரு, நிச்சயமாக கல்லறிவாங்க, கண்டிப்பாக கொல்லுவாங்க. ஏன்னா மதவெறி உள்ளவங்க யூதர்கள் வந்து சாதாரண ஆளுகள் இல்லை, மதவெறி உள்ளவங்க, நிச்சயமாக கொன்றுவாங்க. அப்போ எல்லாரும் இயேசு போகிறாரு, எல்லாரும் போக தயங்குறாங்க. திதிமி எண்ணப்பட்ட தோமா அதில் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. என்ன வார்த்தை? 16 அப்பொழுது திதிமி எண்ணப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இதுதாயா உண்மை சீசன். அவரோட பிழைக்கும்படி இல்லை, அவரோடு கூட மரிக்கும்படி போவோம். இதுதான் உண்மை. இன்னைக்குள்ள ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வர்றது பிழைக்க வர்றான். இங்கேருந்து சென்னைக்கு போகிறவன் முழுவதும் பிழைக்கத்தானே போகிறான். தோமா ஒருத்ததாயா மறிக்க போயிருக்காங்க. சென்னையில் மறிக்க போயிருக்கான் தோமா. ஈட்டியில் குத்தப்பட்டு பரங்கி மலையில் இரத்த சாட்சியாய் கிபி 72 இரத்த சாட்சியாக செத்தான் தோமா. அந்த கல்லறை சாந்தோம் சர்ச்சுக்கு இல்லை உள்ள கல்லறை இன்றைக்கி இந்த மவுண்ட் ரோட்டில் சாட்சியாக இருக்கிறது, கட்டுக்கதை இல்லை. அவரோடு கூட மறிக்கும்படி போவோம்னு சொன்னவன் நிசமாவே வாழ்க்கையிலையும் அதை செய்து காட்டினான். பிழைக்கும்படி அல்ல. ஒருத்தன் சொல்கிறான், நீ உண்டியில் காசை போடு, சங்கிலியை போடு, மோதிரத்தை போடு, ஒன்றும் இல்லையா நீயே விழுந்துருன்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா ஜெட்டு விமானம் நாங்கள் வாங்க போகிறோம். எப்படி இதா ஊழியம்? ரொம்ப
ஒருத்தன் சொல்கிறான், ஐயா இவனுக்கு படிப்பே வரல, வேலையிலையும் ஒழுங்காக இல்லை, ஊழியத்துக்காவது அனுப்புங்க. எப்படி? சோம்பேறி, வேலையில் ஒன்றும் இல்லாதவன், ஒரு கூறு இல்லாத ஒரு சோம்பேறி ஊழியத்துக்கு வந்தால் பிழைச்சிருவான்ட்டு ஒரு திட்டத்தில் ஊழியத்துக்கு அனுப்புங்க. எப்படி? சோம்பேறிகளுக்கா ஏசு மீன் பிடிக்கிற அந்த கரண்டில் உள்ளவங்களை தான் ஊழியத்துக்கு அழைச்சார தவிர சும்மா திரிஞ்சு இருக்கிறவங்கள யாரையும் அழைக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள அப்படியே வலையை போட்டு வந்தாங்க. இந்த மத்தேயு இன்கம் டாக்ஸ் அதிகாரி, வரி வசூலிக்கு அதிகாரி, மத்தேயு 9:9 அப்படியே அந்த தொழிலை விட்டுட்டு அப்படியே பின்பற்றி வந்தான். இப்படி வந்தவங்க தான் ஐயா சீசர்கள். இன்றைக்கி உள்ள மாதிரி ஒன்றும் வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, ஒரு இது இல்லை, ஊழியத்தாவது செய்வோம், நல்ல வருமானம், நல்ல மரியாதை, மதிப்பு. மத்தேயு 23 பார்த்தீங்கன்னா முதன்மை ஸ்தானத்தில் விரும்புகிறாங்க, மக்களால் ரவி ரவின்று அழைக்கப்படுறாங்க. நல்லா போட்டோ பெருச்சாலி மாதிரி நல்லா அங்கியை போட்டுக்கிட்டு நீண்ட அங்கியில் போட்டு வந்தனங்களை விரும்பி இயேசு தான் அழகாக சொல்கிறாரு. இன்றைக்கி அதைத்தானே விரும்புகிறான். மனுஷருக்கு மேன்மை என்னப்படுவது தேவனுக்கு முன்னாடி அருவருப்பாக இருக்குது. எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. எல்லாரும் வையும் போது பரவாயில்ல, எல்லாரும் புகழ்ந்தால் அதுக்கு தான் அதான் வம்பு. இப்போ எல்லாரும் புகழும்படி இப்போ விரும்புகிறாங்க, எல்லாரும் மெச்சும்படி ஊழியம் செய்கிறாங்க, எல்லாரால நல்ல பேர் வாங்கிறதுக்கு ஊழியம் செய்கிறாங்க. அது ஊழியமே கிடையாது, அது ஊழியமே கிடையாது. அவன் இன்னும் சொல்ல போனால் இயேசுவின் ஊழியக்காரனே அல்ல. புரிஞ்சுக்கிங்க. கலாத்தியர் 1:10 படிங்க. கலாத்தியர் 1:10. கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்குறேனா? நான் இன்னும் மனுஷனையே பிரியப்படுத்திக்கிட்டு இப்படியே எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நல்ல ஊழியக்காரன் பேர் வாங்கிட்டே இப்படி பொழைச்சிக்கிட்டு இருந்தா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. நல்ல தெளிவாக இருக்கு. எல்லாரும் வையப்படலாம், திட்டப்படலாம். எதுக்காக? சத்தியத்துக்காக. அதுக்காக தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு குற்றம் செஞ்சு வையப்படுறது வேற. குற்றமே செய்யாமல் சத்தியத்துக்காக உபதேசத்துக்காக வெறுக்கப்படுறாரா, வையப்படுறானா, ஜெயிலுக்கு போகிறானா, அவன் பாக்கிவான். அவனை ஆண்டவர் நேசிக்கிறாரு. 1 பேதுரு 4:15 படிங்க. 1 பேதுரு 4:15 ஜெயிலுக்கு போகிறவெல்லாம் தியாகின்னு சொல்கிறான். ஒரு பெரிய ஒரு குற்றவாளி ஒரு ஆளுகளை வெளியே வந்த உடனே தியாகின்னு சொல்லி அமைச்சர் பதவி கொடுக்கல. இப்போ அந்த கோர்ட்டு கேட்குறாங்க, அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா? எனக்கு ஜாமீன் கிடைச்சா போதுங்கய்யா. செந்தில் பாலாஜி இப்போ இதாகிட்டார். அதே மாதிரி பொன்முடி 2 பேருமே அமைச்சர் பதவியிலேருந்து நீங்களாகி நேற்று தான் அதுக்கு வேறு ஆளை அதுக்கு நியமிச்சிருக்கிறாங்க முதல்வர். அப்போ சொந்த கட்சியாக இருந்தாலும் மக்களால் வெறுக்கப்படும் போது இவரும் அது நடவடிக்கை எடுக்கிறார். அந்த வகையில் நம்ம பாராட்டுவோம். ஆனால் பாடு வரும்போது, கஷ்டம் வரும்போது எல்லாமே இயேசுவுக்காக செய்கிறேன், எல்லாம் தியாகி ஆண்டவருக்காக நம்ம சொல்லக்கூடாது. பாடில் 2 விதமான பாடு இருக்குது. அதைத்தான் இப்போ நான் சொல்கிறேன். 1 பேதுரு 4:15 பாருங்கள். ஆதலால் உங்களில் ஒருவன் கொலை பாதகனாவது திருடனாவது பொல்லாங்கு செய்ய, அதாவது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பொல்லாங்கு செய்கிறவனாவது தேவனுக்கு இல்லாமல் தேவனுக்கு அடுத்த அந்நிய காரியங்களையாவது தலையிட்டு கொண்டவனாகவாவது பாடு வருவனாக இருக்கக்கூடாது. அப்போ எப்படி பாடு வரணும்? 16 ஒருவன் ஒரிஜினல் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான். லேலுயா. கிறிஸ்தவனாக இருப்பதுனால பாடு வருதா? சத்தியத்தை சொல்கிறதுனால துன்பம் வருதா? அடி வருதா? ஜெயில் வருதா? சந்தோஷப்படு. அந்நிய காரியங்களில் ஈடுபட்டு பாலியலில் ஈடுபட்டு இன்னொருத்த மனைவியை கூட்டிகிட்டு ஓடி கள்ளக்காதலில் நடத்தி பொம்பளைகளை கெடுத்து பிள்ளைகளை சீரழித்து
இயேசுக்காய் ஜெயிப்பேன், யோசேப்போட கர்த்தர் ஜெயிலில் இருந்தார், என்னோட இருப்பார். இது பொருந்துமாய்யா? இந்த வசனப்படி பொருந்தாது. அதனால் குற்றம் செய்த மக்களுக்கு முட்டு கொடுக்காதீங்க. அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் பெசப்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன, ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு கொடுக்குறானே ஐயா, ஆணோட ஆணு விபச்சாரம் பண்ணுறதுக்கு ஆதரவு கொடுக்குறான். யார்? ரெவரண்டு. யார்? போப்பு ஆதரவு. முன்னாடி 1ஆம் ஜான் 2ஆம் ஜான் 3ஆம் ஜான் பால் எல்லாம் வந்தாங்கல்ல. என்ன நியாயம் இருக்குது? ட்ரம்ப்பு பதவி ஏற்றின உடனே ஒரு சர்ச்சில் போய் உட்கார்றாரு. அந்த போதகர், அந்த சர்ச்சில் உள்ள போதகர் ரெவரண்டு பேசுகிறாரு, ட்ரம்ப் ஐயாவே ஓரின சேர்க்கைக்கு தடை விதிச்சிருக்கீங்க, அதை நீக்கிருங்க. ஏன்னா போதகர் பேசுகிற பேச்சா ஐயா? டக்குன்னு வெளியேறி வந்துட்டார் ட்ரம்ப். என்ன இப்படி பேசுகிறார்? அது எப்படி சத்தியத்தை பேசாமல் பாவத்துக்கு அனுகூலமாக பாவத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? என்ன நியாயம்? இது ஒரு போதகர் செய்கிற காரியமா? புரோக்கர் மாதிரி ஒரு போதகர் பேசுகிறாரு. மனைவி பிள்ளையை விட்டுட்டு ஒருத்தன் ஓடிட்டான். அந்த மனைவியோட ஒரு 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 போதகர், பெரிய பாஸ்டரான், ஒட்டுமுடி வச்சுருக்கான். அவன் பேசுகிறான் மனைவியோட, அம்மா அவர் தான் டைவர்ஸ் கேட்குறாருல, டைவர்ஸ் கொடுத்துருமா, உனக்கு எவ்வளோ லட்சங்கள்னாலும் வாங்கி தர்றேன். சொல்கிறவன் யார்? பெரிய தலைவர் பாஸ்டரையா. தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. மரணம் நம்ம பிரிக்க வரைக்கும் இதை பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது கிறிஸ்தவ ஊழியமா? இவன் மாமா வேலை செய்யறான், புரோக்கர் வேலை, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாயா. ஆனால் பெசப்புன்னு பேர், அவனுக்கு தலைவர்னு பேர். இவங்களெல்லாம் பின்பற்றினா நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன், மனுஷ பிறவிகள் எவனும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டா 100% உலகத்தானே தான் இருக்கான். எல்லாம் அயோக்கிய நாயாக தான் இருக்கானே தவிர தேவரை இயேசுவை பின்பற்றி சும்மா போர்வையில் கடைசி காலத்தில் இயேசுவின் பேரை சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்புவாங்கன்னு ஏசு சொன்னாரே, அதுதான் இன்றைக்கி நிறைவேறிக்கிட்டு இருக்கே தவிர அதை பின்பற்றக்கூடாது. நம்ம பின்பற்றுவது வசனத்தை தான், இயேசுவை தான், சத்தியத்தை தான். இதுதான். ஆகவே அவரோடு கூட மறிக்கும்படி போவோம், செத்தாலும் பரவாயில்ல. கலாத்தியர் 4:16 நான் சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானேனோ பவுல் சொல்கிறான். சத்தியத்தை பேசுனதுனால நான் எதிரி ஆகிட்டேனா? பரவாயில்ல. அதுக்காக வாபஸ் வாங்கலை, அதுக்காக பல்ட்டி அடிக்கலை, அதுக்காக மனசை முகஸ்துதி பண்ணலை. அப்படி முகஸ்துதி பண்ணினா ரோமர் 16:18 அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கவலை இல்லாதவர்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கு? ஏமாத்துறாங்க. கவலை இல்லாத ஆளுகள் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சதெல்லாம் எல்லாம் பாவியாக இருப்பான் பார், தற்கொலை மாதிரி, அவனை ஏமாற்றுவான். அதுக்கு தான் புறா மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் இருக்காதீங்க, மறுபக்கம் சர்ப்பங்களைப் போலவும் வினா உள்ளவர்களாக இருக்கேன்னு சொன்னார். வினான்னா கேள்வி. ஏன், என்ன, எதுக்கு? ஏவாள் கேட்டிருந்தா தப்பிச்சிருப்பான், ஆதாம் கேட்டிருந்தா தப்பிச்சிருப்பான். கிறிஸ்தவர்கள் அந்த கேள்வி கேட்டால் தப்பிச்சிருவீங்க. ஏன், என்ன, எதுக்குன்னு கேளுங்க. வசனத்தில் இருக்கா? உபதேசத்தில் இருக்கா? யார் என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? வெள்ளத்தாரில் கழுத்து போனான்னா போட்டுருவீங்களா? 1000 கேள்வி கேட்குறீங்க. வசனத்தை மட்டும் இருக்கா இல்லையான்னு பார்க்காம அப்படியே சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, காணிக்கு போடுனா போடு, அப்படியே ஓடுனா இது என்ன? இது நம்ம ஆகவே மனுஷனை பிரியப்படுத்த வேணாம், மனுஷனை முகஸ்துதி பண்ண வேணாம். அந்த மாதிரி உள்ள ஊழியக்காரனே, கிறிஸ்தவ ஊழியக்காரனே, பிசாசு ஊழியக்காரனே அவனை சொல்லலாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, செத்தே போயிட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. ஏசு லேட்டாக வர்றாரு. மரியாளம்மா வீட்டிலே இருக்கா. மார்த்தாளம்மா மட்டும் ஓடி போகுது. ஓடி போன உடனே, ரபி நீங்கள் இங்கே இருத்தீரானாலும் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான், செத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, அவனை நான் உயிரோடு எழுப்புவேன்ப்பா, உயிர் தெழுப்பான் அப்படின்னு சொல்கிறார். யோவான் 11:24 அவன் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன், கடைசி காலத்தில் எழுந்திருப்பா அப்படின்னு சொல்கிறான் இந்த அம்மா.
இப்போயே எழுப்ப போகிறேன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, கடைசியில் தானே எந்திரிப்பீங்க, எழுப்ப பண்ணுவீங்க, இப்போ எப்படி நடக்கும்? நம்பலை அந்த அம்மா. இயேசு சொல்கிறார் 25, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தொழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 26, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் இருப்பான், இதனை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆம் ஆண்டவரே, அந்த அம்மா சொல்லுது, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவராகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அந்த போதகர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு அந்த அம்மா மரியாள் அம்மாவும் ஓடி வருது. அந்த கல்லர்கிட்ட வர்றாரு. அந்த கல் அடைக்கப்பட்டிருந்தது, 4 நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுது. நான் கல்லை எடுத்து போடுங்கன்னு ஏன் சொல்கிறாரு? 4 நாள் ஆயிடுச்சே நாருமேன்னு சொல்லுது. நான் சொல்கிறது கேளு, நாடுறது எனக்கு தெரியாதா? கல்லை புரட்டி போடுறாங்க. இயேசு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறாரு, வானத்தை நோக்கி பார்த்து ஒரு சின்ன ஜெபம், அவ்வளோதான். பெரிய ஜெபமெல்லாம் பண்ணலை, சின்ன ஜெபம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? 41, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு லாசருவே வெளியே வான்னு கூப்பிடுறாரு. ஏன் பேரை சொல்லி கூப்பிடுறாருன்னா, ஏன் இறந்தவங்களே வேணான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்திருப்பாங்க, எந்திரிச்சிருப்பாங்க. இயேசுவின் வார்த்தைக்கு அந்த பவர் இருக்குது. இறந்தவனே எல்லாம் வாங்கினான்னா எல்லா சுடுகாடு முழுவதும் எதிர்த்து நிற்பாங்க. அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. அதனால தான் பேரை சொல்லி ஒருத்தனை மட்டும் சொன்னார், லாசருவே நீ வா, நீ தான் வா, எந்திரிச்சு வா. உடனே மறிச்சவன் டக்குன்னு உயிர் உள்ளே போண்டு அந்த நாத்தங்கத்தமெல்லாம் போய் எல்லாம் டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே வர்றான். இயேசு அவனை கட்டவிழ்த்து விடுங்கன்னு சொல்கிறாரு. ஜனங்கள்லாம் பயமாயிடுச்சு. கவனிங்க, நம்மளால் முடியாததை இயேசுவால் முடியும், இயேசுவால் முடிஞ்சதை நம்மளால் முடியாது. நம்மளால் என்ன முடியும்? கல் புரட்ட முடியும், கட்டை அவிழ்க்க முடியும். லாசருவே வெளியே வான்னு சொல்ல முடியுமா? அது அவர் தான் செய்யணும். அவர் செய்ய வேண்டியது அவர் செய்யறதுக்கு நாம் செய்ய வேண்டியது நாம் செஞ்சு தான் ஆகணும். என்ன செய்யணும்? கல்லை புரட்டணும், கட்டை அவிழ்க்கணும். எல்லாமே இயேசு அவர் பார்த்துக்கிடுவார், எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு நீ சொல்லக்கூடாது. இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. நீ ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்துட்டு என்னை பின்பற்றி தான் வரணும். சும்மா சோம்பேறி மாதிரி நோகாமல் நொங்குதுங்கிறதெல்லாம் இல்லை. உன் வீதத்துக்கு நீ கீழ்ப்பணிஞ்சு தான் ஆகணும். நீ சில காரியம் செஞ்சு தான் ஆகணும். அற்புதம் வரணுமா? காணா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்யணுமா? அந்த அம்மா சொல்கிறாங்க, மரியாள் அம்மா, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. என்ன சொன்னார்? ஜாடி எடுத்து வச்சாங்க, தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க, மொண்டு போய் கொடுன்னு சொன்னார், கொடுத்தாங்க, அற்புதம் நடந்தது. நம்ம செய்ய வேண்டியதை இயேசு சொல்கிற மாதிரி நம்ம செய்வோமானா அவர் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வார். அதான் 40ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையான்னு கேட்குறாரு. விசுவாசிப்பது நம்மது, அற்புதம் செய்வது அவர். அதனால் வசனத்தை நம்பி கூட்டாமல் குறைக்காமல் கல்லுங்கப்பட்ட நிலைமையில் வசனத்தை மட்டும் நீ நம்புவேயானால், மனசில் நம்பக்கூடாது. ஊழியக்காரனாக கூட இருக்கலாம், அதுக்காக அவன் சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. வசனத்தை நம்பு, உனக்கு பலிக்கும். அந்த வசனம் உன்னை போய் சொல்லாதே, அந்த வசனம் உன்னை காப்பாற்றும், நிச்சயமாக காப்பாற்றும். எல்லாருக்கும் பயம் உண்டாகி, நாரி போனவன் வந்தான்னா 4 நாள் ஆயிடுச்சு. ஒருத்தன் சொன்னால், குருனுடைய கண்களை திறந்த இவர் சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா? எம்மோ பெரிய சினேதி ரொம்ப அன்பாக இருந்தாருன்னு சொல்லலான்னு கிண்டல் பேசுகிறான் ஒருத்தன். இயேசு 35ஆம் வசனத்தில் கண்ணீர் விட்டார். சில ஆளுங்க லாசருக்காக கண்ணீர் விட்டார்னு சொல்லுவாங்க. லாசர் தான் எழுப்ப போகிறாரு, எழுப்புறவுக்காக தான் கண்ணீர் விடுவாரா?
மரியாள் விட்டுருக்கலாம், மார்த்தாள் விட்டுருக்கலாம், யூதர்கள் கண்ணீர் அதுக்காக விட்டுருக்கலாம். இயேசு கண்ணீர் விட்டது அதுக்காக அல்ல. அவரை நம்பாமல் பேசுனாங்கல்ல, குத்தி பேசுனாங்கல்ல, விசுவாசிக்காமல் அவரை துன்ப வேதனைப்படுத்துனாங்கல்ல, அதுக்கு கண்ணீர் விட்டார். சிரிச்சாருன்னு எங்கேயும் போடலை. இயேசு கண்ணீர் விட்டார் தான் இருக்கு. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார், கெச்சமனே தோட்டத்தில் கண்ணீர் விட்டார். சிரிச்சாருன்னு எங்கேயும் போடல. இப்போ சிரிக்கிற உங்களுக்கு ஐயோ இன்னும் அழுவீர்கள்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, இயேசுவின் கண்ணீர் ஜெபம் இப்போவும் பரிந்து பேசிக்கிட்டு தான் இருக்குது. நமக்காக இப்பையும் பரிந்து பேசி கண்ணீரோட ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அந்த ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. அந்த மரிச்ச லாசர் உயிரோடு எழுந்த பிறகு ஒரு விழா வைக்கிறாங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. எல்லாம் படித்தாலும் அந்த அந்த கருப்பொருளுக்கு தான் நான் வர்றேன். 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகை 6 நாளுக்குள்ளே முன்னே இயேசு தான் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர். பாருங்கள், லாசர் சரித்திரம் இங்கேயும் வருது. அதனால தான் இந்த ரெண்டு அதிகாரமும் இன்றைக்கி தியானிக்கிறோம்னு அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னேன். இங்கேயும் கண்டினியூ வருது. லாசரு 2ஆம் வசனத்திலே அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினால் அந்த அம்மா மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவரோடு கூட பந்தியிருந்தவர்களே ஒருவனாக இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற ஒரு களங்கமில்லாத கலகம் என்னும் தளதம் என்னும் தைலத்திலே ஒரு ராத்தல்னா 300 ரூபா பணம்னு அர்த்தம். ராத்தல் அப்படின்னா அந்த நம்ம கணக்குப்படி 300 பணம், இன்னும் சொல்லப்போனால் பல லட்சங்கள் ஆகும் விலையேறப்பட்ட தைலம். அதை அந்த அம்மா இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் ஊற்றி தலை மயிரால் துடைக்கிறார். அந்த அந்த தைலத்தினால அந்த வீடு முழுவதும் நிறையுது. அப்பொழுது சீசரில் ஒருத்தன் யார்? யூதாசு தான். யூதாசு, அவரை காட்டி கொடுக்குறவன் யூதாசு, சீமோனுடைய குமார்த்தி யூதாஸ் காரியோத்து, குமாரனாகி யூதாஸ் காரியோத்து 5ஆம் வசனத்தில் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு செய்யாமல் கூடாமல் போனது என்ன? தரித்திரருக்காக அவன் கவலைப்படலை. இவ்வளவு பெரிய ரூபாயை அநியாயமாக செலவு பண்ணி வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு நினைக்கிறான். அவன் திருடன், அவன் போட்டிருக்கு திருடன், பணத்தை சுமக்கிறவன், அந்த புத்தி தான் அவனுக்கு இருக்கும். இயேசு சொல்கிறாரு, தரித்திரர் எப்பொழுதும் உங்ககிட்ட தான் இருப்பாங்கப்பா, நான் எப்பொழுதும் உங்ககிட்ட இருக்க மாட்டேன். அதனால் என்னை அடக்கம் பண்ணதுக்கு ஏதுவா இந்த நல்ல கிரியைகள் செஞ்சுருக்கா. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பரிமள தைலமாகிய இவருடைய நற்கிரிகளும் சொல்லப்படும்னு சொன்னார். அதனால தான் நம்ம பாட்டு பாடுறோம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம். பாஸ்டர் ஆரிசையா முன்னாடி மாரநாதாவில் இருந்தார்ல, அவர் எழுதின பாட்டுது பரிமள தைலம். அந்த வீடெல்லாம் நறுமணம் இருக்கிற மாதிரி இன்றைக்கி உலகம் முழுவதும் நறுமணம் வீசக்கூடிய அந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இந்த நறுமணம் இயேசுவின் நாமம் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த நறுமணத்தை யாரும் மாற்றவோ அமுக்கவோ விரட்டவோ அந்த அதை காலி பண்ணவே முடியாது. இன்றைக்கி உலகத்தில் இயேசுவின் நாமத்தை அழிக்கவே முடியாது. அவர் சுவிசேஷத்தை தடை பண்ணவே முடியாது. தடைப்பட்டவன் முழுவதும் அழிகிறான். எவனை எதுக்குறானோ அவன் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறாரு. அநியாயமாக மீறி அவன் போனாலே தவிர எதுக்கிறவன் முழுவதும் தொடப்படுறான், சந்திக்கப்படுறான். சவுளை போல சவுல் பவுலாக்கின மாதிரி, இப்போ நான் ஊழியக்காரனான மாதிரி அநேகரை ஆண்டவர் தொடுறாரு. சாது சுந்தர் சிங்கை எப்படி ஊழியக்காரனானாரோ அந்த மாதிரி நிறையா பேரை ஆண்டவர் மாற்றுறாரு, தொடுறாரு. வேதநாயகி சாஸ்திரி ஐயா மாதிரி எல்லாத்தையும் மாற்றுறாரு. அதனால் இயேசுவை எல்லா ஜனங்களும் இப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி 10ஆம் வசனம் பாருங்கள், யோவான் 12:10, லாசருவின் நிமித்தமாக யூதர்கள் அநேகர் போய் இயேசுவின் இடத்துல என்ன ஆனாங்க? விசுவாசமாயிட்டாங்க. இப்படி கண்ணால் பார்க்குறாங்கல்ல, உயிரோடு எழுந்தவன் கண்ணால் பார்க்குறான், சாப்பிட்றான்,
இப்படி அற்புதம் செஞ்சவரை இவரை நம்பாட்டி போனா எப்படின்னு சொல்லி யூதர்கள் ரொம்ப பேர் நம்பிட்டாங்க. உடனே வேதவார பரிசெய்கிற இந்த மத தலைவர்களுக்கெல்லாம் கோவம் வந்து கண்டிப்பாக இவனை வந்து கொன்றணும், இயேசுவை கொல்லணும். ஏன்னா இப்படியே விட்டுட்டா எல்லாரும் இவனை ராஜா ராஜான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவான். உடனே ரோமர்கள் வந்து நம்மளை அழிச்சிடுவாங்க. ஏன்னா அவன் தான் இவனை ஆண்டுக்கிட்டு இருக்கான். ரோமன் கண்ட்ரோலில் உலகமெல்லாம் இருந்தது. இயேசு பிறக்கும்போது கூட ரோமர் ஆட்சியில் தான் உலகமெல்லாம் இருக்கும்போது தான் வந்து இயேசு பிறந்தார். அவங்க ஆட்சி தான். இவர் நானும் ராஜா ராஜான்னு சொல்லும் போது ஜனங்கள்லாம் வரும்போது அவன் இராணுவம் வச்சுருக்கான், எல்லாத்தையும் அழிச்சிடுவான். எல்லோரும் சாகிறத விட ஒரு ஆள் சாகிறது நல்லதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. யூதர்கள் எல்லோரும் சாகிறத விட இந்த ஒருத்தனை கொண்டுட்டோம்னா, ஏதாவது பழிகளி சொல்லி செட்டப் பண்ணி இவனை ஒரு ஆளை கொண்டுட்டோம்னா நம்ம எல்லோரும் தப்பிச்சிக்கலாம்னு சொல்லி அந்த அர்த்தத்துக்காக செஞ்சாங்க. இப்போ போன 22 காஷ்மீரில் சுற்றுலா போனவங்கள 28 பேரை தீவிரவாதி கொண்டு இருக்கான். முழு பாகிஸ்தானில் உள்ளவங்க முழுவதும் கெட்டவேன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானிகள் முழுவதும் வெளியேறான்னு சொல்கிறான். இவங்களை எப்படி நம்ம கெட்டவங்கன்னு சொல்ல முடியும்? ஒரு தீவிரவாதி முஸ்லீமாக இருக்கிறதுனால முஸ்லீம்கள் முழுவதும் குற்றவாளின்னு தீவிரவாதின்னு நம்ம எப்படி நிதானிக்க முடியும்? அப்படி சொல்லலாமா? அது நல்லதா? 28 பேருக்காக போர் வந்தால் நீங்கள் லட்சக்கணக்கில் சாவானே, அது நல்லதா? யார் குற்றவாளியோ அவனை மட்டும் பிடிச்சி கொடுங்க, அவனுக்குரிய தண்டனையை கொடுங்க. அவங்களால நினச்சா முடியும். அந்த இதை வந்து செய்யணும். முழுசாக எல்லாத்தையும் அழிப்பேன், எல்லாத்தையும் கெடுப்பேன்னு சொல்கிறியா? அவங்க மேலே போடுறது, இவங்க மேலே போடுறது ரெண்டுமே தப்பு தான். இந்தியர்கள் பாகிஸ்தானில் இருக்காங்க, என்ன பாவம் செஞ்சாங்க? வெளியேறான்னு விரட்டுறான். என்ன செஞ்சாங்க? இந்த 28 பேரை கொன்ன பிறகு முஸ்லீம்கள் தான் மற்ற ஆளுகள்லாம் பாதுகாத்துருக்கான். முஸ்லீம் வீடுகளில் மற்ற நம்ம தமிழர்கள் மெட்ராஸில் இருந்து போனவங்க, நம்ம தமிழ்நாடு எல்லாம் முஸ்லீம்கள் தான் பாதுகாத்து 50 பேராக காப்பாற்றி விட்டுறது முஸ்லீம் தாயா. எல்லா முஸ்லீம்கள் குறை சொல்ல முடியுமா? நம்ம சித்திரை திருவிழாவில் இன்றைக்கி கொடியேற்றுறாங்க. அழகு இறங்கின உடனே முஸ்லீம்காரங்க தான் எல்லாம் வந்து தண்ணி பந்தல் கொடுக்க, தண்ணி விட அவங்களுக்கு மோர் பந்தல் கொடுக்க எல்லாம் முஸ்லீமுக்கு தான் வரவேற்கிறாங்க. ஏன்னா அந்த புராணத்தில் அந்த மாமா அது வந்து துளுக்கநாச்சியாருன்னு மாமா முறை வருதான் சாமி. அந்த முறையில் மாமா மச்சான்னு தானே கூப்பிட்றாங்க. எதுக்கு மதவாதம்? ஸ்ரீராமன் சொல்கிறது ஒன்று தான், அல்லான்னு சொல்கிறது ஒன்று தான், அரோகரான்னு சொல்கிறது ஒன்று தான், அல்லேலுயான்னு சொல்கிறதும் ஒன்று தான் ஐயா. எல்லாம் அந்த கருப்பொருள் எடுத்துக்கிட்டால் ஒரே கடவுளை தான் எல்லாம் தெரியாமல் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே அறிவிக்கிறேன்னு சொல்கிறது துப்பு இல்லாமல் அவன் அந்த மதம் இந்த மதம் எந்த எல்லோரும் மூக்கு கண்ணு தானே இருக்குது, 2 காலு தானே இருக்குது, 2 கை, எல்லாத்துக்கும் ஒரே கலர் ரத்தம் தாண்டா. இதில் என்ன பிரிவு இருக்கு? நான் இப்படி பேசுகிறதுனால தான் ஜனங்க இருதயம் திருந்தி ஒற்றுமையாகுமே ஆகுமே தவிர மற்ற வகையில் இந்த தமிழ்நாடு உலகத்தை திருத்தவே முடியாது. இன்றைக்கி மு க ஸ்டாலின் ஐயா ஒரு சட்டம் போட்டிருக்காரு, காலனின்னு இனிமேலே கூப்பிடக்கூடாது, காலனின்னா தாழ்த்தப்பட்டவங்க மாதிரி ஆயிரும். நல்ல அருமையான ஒரு சட்டம்தான். காலனி என்ற வார்த்தையை எடுத்துருங்கன்னு சொல்லி மு க ஸ்டாலின் ஐயா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதில் ஒரு புலவர் சொல்கிறாரு, காலனி என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துடலாம், இருதயத்தில் உள்ள ஜாதி வெறி மறையுமா? அது யார் எடுக்கிறதுன்னு ஒரு ஐயா ஒரு புலவர் கேட்குறாரு. அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். அந்த இருதயத்தில் உள்ள அந்த கெட்ட எண்ணங்களை, ஜாதி வெறிய, மத வெறிய இந்த உபதேசத்தினால எடுக்க முடியும். குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த சத்தியம் அவனை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அவனை விடுதலையாக்கும். அதை தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜனங்களுடைய இருதயத்தில் உள்ள ஜாதி வெறி மத வெறி அகன்றா ஜாதி மதம் இல்லாமல் எல்லா சகோதரர்களாக ஒற்றுமை ஆகிடுவாங்களே. அதுதானே நம்ம பாடுபடுறோம். நம்ம பிரசங்கம் ஊழியமெல்லாம் அதை வச்சு தானே பேசுகிறோம். ஆகவே ஜனங்க எல்லாரும் ஓசன்னா, தாவீதின் குமாரன் ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜா ஓசன்னான்னு சொல்லி கழுதையில் பவனி வந்து இயேசுவை கொண்டாடுறாங்க. யோவான் 12 அதிகாரத்தில் அப்போ சொன்ன வார்த்தை தான் ஒரு வார்த்தை, அதை சொல்லி முடிக்க போகிறேன். எல்லாரும்
எனக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி எல்லாரும் பின்பற்றீங்க, எல்லாரும் வர்றீங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 10ஆம் வசனம் பாருங்கள். இல்லை 19, யோவான் 12:19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள். உலகமே அப்பன்னா துறல் கூட்டம். இப்போ விஜய் ஒரு மாநாடு போட்டார், அடேங்கப்பா எத்தனை லட்சம். இந்த கோயம்புத்தூரில் வந்து இறங்கினார், ஏகப்பட்ட மக்கள். உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உலகமே பின்பற்றி போயிடுச்சேன்னு சொல்கிற அளவில் கட்டுக்கடங்காத கூட்டம். எல்லாம் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், எல்லாம் இயேசு எல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இயேசு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அதை சொல்லி தான் முடிக்க போகிறேன். 26 என்ன சொல்கிறாரு? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவர் எனக்கு இந்த மாதிரி ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். இதுதான் பாயிண்ட். இன்றைக்கி நிறைய உலகமே இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறாங்க, எல்லா நாடுகளும் இயேசுவுக்கு பின்பற்றுறாங்க. ஏகப்பட்ட சபைகள் எண்ணவே முடியாதையா, அவ்வளோ சபைகள் இருக்குது. கிறிஸ்தவ சபைகள் 30,000 கொள்கைகள் இருக்கா, ஸ்தாபனங்கள் இருக்கா, இத்தனை பேர் பின்பற்றுறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்ன செய்யணும்? என்னை பின்பற்றணும். இன்றைக்கு உள்ள ஊழியக்காரன் அந்த வார்த்தையை எடுத்துட்டு என்ன போட்டிருக்கான்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்படி மாற்றிட்டான். ஐயா கனம் பண்ணுவார்னு கீழே இருக்குது, உண்மைதான். அது சிசர் போர்டு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஓட்டிட்டான். இப்படித்தான் பிசாசு ஏமாத்துறது. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிள் இருக்கா? அதை அடிக்கடி சொல்கிறான், திருத்துவ தேவனேன்னு. ராபோஜனை என்ற வார்த்தை பைபிள் இருக்குது, அது நம்ம யாருக்குமே தெரியாது, திருவிருந்துன்னு மாற்றிட்டான். ஈஸ்டர் இருக்கா? ஈஸ்டர்னு சொல்லிட்டான், புனித வெள்ளின்னு சொல்லிட்டான், சாம்பர் புதன் சொல்லிட்டான். இந்த பைபிளில் இல்லாததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், பைபிளில் உள்ளதெல்லாம் தூக்கி வெளியே போட ஆரம்பிச்சிட்டான். யாருக்கா தெரியுதா? இது எதுக்குறமா கண்டுபிடிக்கிறமா? இது அபாயம் இல்லையா? பெரிய டேஞ்சர் இல்லையா அது? அதனால் வசனத்தை ஒரு உறுப்பாயிலும் கூட்டாதீங்க, குறைக்காதீங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவன் கனம் பண்ண மாட்டார், என்னை பின்பற்றுன்னு சொல்கிறார். கனம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், என்னை பின்பற்று, இயேசுவை பின்பற்றி. இன்றைக்குள்ள ஊழியர்கள் யாரை பின்பற்றுறாங்க? அவங்க ஸ்தாபனத்தை பின்பற்றுறாங்க, அவங்க தலைவர்களை பின்பற்றுறாங்க, அவங்க பிஷப்பை பின்பற்றுறாங்க. கத்தோலிக்கர்கள் 140 கோடி இருக்காங்களா, போப்பை பின்பற்றுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேதம் அவங்களுக்கு. இயேசுவை பின்பற்றலையே. இயேசுவை பின்பற்றியிருந்தால் இப்போ என்னை கமாண்டில் என்னை வயிறுவாங்களா, திட்டுவாங்களா? இயேசுவை உயர்த்துங்கன்னு சொல்லி இயேசுவை சொல்லும் போது போப்புக்கு ஆதரவாக என்னை வைவாங்களா, திட்டுவாங்களா? அப்போ அவரை தானே பின்பற்றுறாங்கன்னு அந்த அர்த்தம் தானே. அதுக்கு தான் ஏன் சொல்கிறாரு என்னை பின்பற்று. ஒருத்தன் கேட்குறான், ஏயா நாங்கள் இயேசுவை பின்பற்றாமையா நாங்கள் இயேசு பேரில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிசாசெல்லாம் துரத்திக்கிட்டு இருக்கோம் ஒருத்தன் சொல்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசுவை பின்பற்றாமையே நீங்கள் ஊழியம் செய்யலாம், பிசாசி விரட்டலாம், அப்படி வேதத்தில் ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னேன். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 38 படிங்க. மார்க்கு 9:38 படிங்க. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாத ஒருவன் உமது நாமத்தினாலே என்ன செய்யறான்? பிசாசுகளை விரட்டி இருக்கிறத நாங்கள் பார்த்தோம், அவனை நாங்கள் தடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஏசு இல்லைப்பா, தடுக்க வேணாம், என் பேரை தானே சொல்கிறான், ஆனால் என்னை பின்பற்றலை. என் பேரை சொல்கிறான், பிசாசு விரட்டுறான், ஊழியம் செய்கிறான், ஆனால் இயேசுவை பின்பற்றலை. நம்மை பின்பற்றாதவன்னு சொல்கிறாங்களே, நம்மைன்னா இயேசுவையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் பின்பற்றாதவங்க கூட ஊழியம் செய்யலாம், பிசாசு விரட்டலாம், இயேசுவின் பேரை சொல்லலாம், வைக்கலாம், போட்டிருக்கு, ஆதாரம் இருக்குது.
அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அன்னைக்கே இருந்தாங்க, இன்றைக்கி இருக்காங்க. இயேசு அழைக்கிறாருன்னு ஒருத்தன் சொல்கிறான், இன்னொருத்தன் கேட்குறான் எந்த இயேசுன்னு கேட்குறான். எல்லாம் வேற ஒரு இயேசு இருக்காங்களே. அப்போ இயேசு எங்கேயா அழைக்கிறாரு? அது எந்த இயேசு? பைபிளில் உள்ள இயேசா இல்லை வேற ஒரு இயேசா கேட்குறான். இப்படி ஒரு பகுத்தறிவோட கேள்வி ஞானத்தோடு கேட்குறது யார் இருக்காங்க? பிள்ளைகளை ஆகா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னார். ஆனால் பிள்ளைகள் மனவாட்டி என்ற இடத்துக்கு வளரணும். மனவாட்டின்னா நன்மை தீன்மை அறியத்தக்க, சூது வெளியம், என்ன ஏது கேள்வி, அவன் நம்ம ஆளா வேற ஆளா அந்நியனா. கண்டிப்பாக ஒரு நல்ல மனைவி புருஷனுடைய சத்தத்தை அவங்க வந்து வண்டி நிறுத்தும் போதே என் புருஷன் வந்துட்டாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருப்பதனாலே என்னை பின்பற்றுதுன்னு சொன்னார். உண்மையான மனவாட்டி இயேசுவை கண்டிப்பாக அறிஞ்சு பின்பற்றுவா. அந்நியனை அறியாதனால அவனை பின்பற்றாது. அந்த மனைவிக்கு தெரியும், வேறு ஆள் வந்தால் போனால் இவன் என்ன சத்தம் வித்தியாசமாக இருக்குது, கண்டுபிடிச்சிடுவாங்க நல்ல மனைவி. அந்த மாதிரி இன்றைக்கி இயேசுவின் பேரை சொல்லிக்கிட்டு இயேசுவே சொன்னார் மத்தேயு 24:5 என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் உங்களை வஞ்சிப்பாங்க, நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதோ முன்னதாக அறிவிச்சிருக்கேன்னு சொல்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவனையும் வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களை அற்புதங்களையும் செய்வாங்க. 23 அங்கே வனாந்திரத்துக்குறான்னு சொன்னால் போகாதீங்க, இந்த அறை வீட்டில் இருக்க நம்பிடாதீங்க சொல்கிறார்ல. இதோ முன்னதாக சொல்லியிருக்க, போயிடாதீங்க, நம்பாதீங்கன்னே சொல்கிறாரு. இன்றைக்கி அப்படித்தானே சொல்கிறாங்க. ஏசு இந்த மலையில் வந்து இறங்கிட்டார், அங்கே வாங்க மலையில் ரூம்பு கட்டி போட்டிருக்கேன், அங்கே வந்து ஜெபிச்சாதான் ஜெபம் கேட்பார், கூப்பிட்றான்ல. அங்கே எருசலேமுக்கு வாங்க, அங்கே வந்து முங்குனாதான் பாவம் இதாகும், கூப்பிட்றான்ல. இன்றைக்கி அந்த ஏசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குன்னு எவனும் சொல்கிறதுக்கு துப்பு இல்லையே. அப்படியே நடக்குது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒளிந்து போகாதுன்னு சொன்னது எவ்வளோ உண்மை, நடந்துக்கிட்டே இருக்கு. இதை பகுத்தறிஞ்சு பார்த்து நிதானிச்சு இயேசுவை பின்பற்றுவோம். ஊழியக்காரர்கள் அல்ல, ஸ்தாபனங்களே அல்ல, உபதேசங்களே அல்ல, இயேசுவை பின்பற்றுவோம். இந்த பைபிளில் ஒரிஜினல் இயேசு சுவிசேஷங்கள் இருக்கார், அந்த வசனங்களில் நம்ம பின்பற்றுவோம். அப்படி பின்பற்றாதான் என்ன அப்படின்னு கேட்டால் 48 படிங்க, நான் முடிக்கிறேன். திமுறா கேட்குறான், என்ன கேட்குறான்? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஒருத்தர் ஏற்றுக்கிறாட்னா நான் நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திரு. 49-50 அந்த அதிகாரம் முடியுது, படிங்க. நானும் கூட சுயமாக சொல்லலப்பா, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பரலோகத்திலிருந்து என்னை அனுப்பின அந்த பிதாவே கட்டளை எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறது பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். பிதாவின் கட்டளை அது என் கட்டளைன்னு சொன்னார். நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்க. மத்தேயு 28 கடைசியில் 20 சொல்லி உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இப்படி செய்தா நான் உங்களுடனே கூட இருந்து என் வசனத்தை உறுதிப்படுத்துவேன், தொடர்ந்து சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் 1ஆம் நூற்றாண்டில் எல்லா சீசர்களும் சிதறி போய் உலகம் முழுவதும் சொன்னாங்க. அதில் தோமா நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லி இரத்த சாட்சியாக செத்தார். ஆகவே யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசர் உயிர்த்தெழுந்த அற்புதம், அது தொடர்ச்சி 12ஆம் அதிகாரத்தில் வந்தாலும் அவன் நிமித்தம் அநேகர் விசுவாசிகளாகி உலகமே அவரை பின்பற்றக்கூடிய அளவில் ஆனாலும் ஏன் சொல்கிற காரியம், என்னை எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்று. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இரு. நான் கெச்சமனை தோட்டத்தில் இருக்கேனா அங்கே இரு. சிலுவையில் தொங்குறேனா நீயும் சிலுவையில் அறையப்படு எனக்காக. நான் மறிக்கிறேனா நீ பாவத்துக்கு மறைய. நான் உயிர்த்தெழுந்தா நீயும் உயிர்த்தெழுவ. அவரோட கூட பாடுபட்டா அவரோட கூட ஆளுகையும் செய்யலாம். நான் பிதால் வலது பாசத்தில் உட்கார்றேன்னா ஜெயம் கொள்ளுகிற எவனோ என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன்னு சொல்கிறாரு.
என்னோட இருக்கிறவன் நான் என்ன நடக்கிறேனோ அதெல்லாம் உனக்கும் கிடைக்கும், உனக்கும் பங்கு உண்டுன்னு சொன்னார். இன்றைக்கி அநேகர் இயேசுவை பின்பற்றாமல் அந்த சீசர்கள் தடுத்தாங்களே, அந்த மாதிரி இயேசுவை பின்பற்றாமல், ஏன்னா பின்பற்றினா அடி விழுவும், கல்லறி விழுவும், கஷ்டம் வரும், சிலுவை வரும், பாடு மரணம், இதெல்லாம் வேண்டாம். இயேசுவின் பேரை சொல்லி நம்ம தனியாக இருந்தால் பொழைச்சிக்கலாம். கும்பாங்குத்து குத்து நடனம் ஆடி இயேசுவின் பேரை சொல்லிக்கிட்டு பிசாசியை ஓட்டிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடி ரிக்கா டான்ஸ் ஆடி அப்படியே ஆடிக்கிட்டே இப்படியே பொழப்பு நடத்திடலாம்னு சிலர் நினைக்கிறாங்க. இயேசு ஏன் தண்டனை உடனே கொடுக்கலைன்னா, அவங்கள ஏன் தடுக்கலைன்னா, என்னைக்காவது திருந்துவானே, சாகு வரைக்கும் தவணை கொடுக்குறாரு. வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்தில் போட்டிருக்கு 20-21 அவள் மனந்துன்படி தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னே சொல்கிறாரு. அதனால் அவளை அடின்னு அடித்து, பிள்ளைகளையும் அடித்து, எல்லா சபைகளும் வெளியரங்கமாக்கி, எல்லாரையும் நார பண்ணி, எல்லா சபைகளையும் தெரிஞ்சு கேவலப்படுத்துகிற மாதிரி செய்வேன்னு 24 இருக்குது. வெளிப்படுத்த 2:24 எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சா, ஒருவேளை உண்மையிலே நீங்கள் பாக்கிவான், எல்லாம் ரகசியம் எல்லாம் வெளியானா தானே நீ திருந்த முடியும். எல்லாரும் உன்னை தப்பாக நினைக்கும் போது தானே ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்கன்னு சொல்ல முடியும். தாவீது அவன் பாவத்தை வெளிப்படுத்தி தீர்க்கதரிசி வந்து சொன்ன பிறகு தான் அவன் ஒத்துக்கிட்டான். 51ஆம் சங்கீதமே எழுதுனான். அது வரைக்கும் அவன் திருந்தவே இல்லை. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கெட்டிக்காரன், யாருக்கும் தெரியாது, நம்ம ஒரு கொலை செஞ்சிட்டோம், ஒரு கற்பழிப்பு பண்ணிட்டோம், விபச்சாரம் பண்ணிட்டோன்னு மனசுக்குள்ளேயே எவனுக்கும் தெரியலன்னு நினச்சான். பெரிய ராஜா, காசு பலம் படபலம் இருக்குது, அதை வச்சு சமாளிச்சிடலாம் நினச்சான். நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புகிறாரு, நீ போய் சொல்லு, ராஜாவாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும், கர்த்தர் அங்கே தண்டனை கொடுக்குறாரு. நீ அந்த ரகத்தில் செய்த, நான் வெளியரங்கமாக மனைவிகள் முழுவதும் எடுத்து கொடுப்பேன் எல்லாருக்கும். அவன் நிறையா மனைவி, ராஜா இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அவன் கிறிஸ்தவனே கிடையாதுல்ல. நிறையா ஒப்பாட்டிகளை வச்சுருப்பான், கொலை செய்வான், இன்னொருத்த மனைவியை என்ன வேணாலும் செய்வான். அவனோட ஒப்பிடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவன் வெளிப்படையாக ஆயிடுச்சு, கேவலமாயிடுச்சு சொல்லி தான் அப்புறம் திருந்தினான். அது மாதிரி பாவத்துக்கு மறைக்கக்கூடாது, முட்டு கொடுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அறிக்கை செய்வான். சில ஆளுக விட மாட்டாங்க. விட்டு விடுறவன் இறக்கம் பெறுவான். தியோடோர் வில்லியம்ஸ் ஐயா நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளியரங்கமாக ஒரு தப்பு அவர் செஞ்சது யாருக்கும் தெரியாது. அவரே வெளியரங்கமாக சொல்லி மன்னிப்பு கேட்டார், இந்த மாதிரி நான் ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன். அவர் மனுஷன், அவர் ஒரு விழுந்தாலும் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்குறாங்க, யாருக்கும் தெரியாது. அவரே சொல்லி இந்த மாதிரி ஒரு குற்றம் செஞ்சிட்டேன்னு சொல்லி சத்தியவசனம் பேசுகிறவர். தேவ பிள்ளைகளே, பாவத்தை மூடி மறைக்காதீங்க. சிலருடைய பாவம் நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். அவங்க பாக்கியவான்கள். எல்லாம் நாரி போய் எல்லாம் வெளியரங்கமாக எல்லாம் பேப்பரில் போட்டு யூடியூப்பில் வருதுன்னா, கர்த்தர் அவனை நேசிக்கிறாரு, அதனால் செஞ்சுக்கிறாரு, கேவலப்படுத்துகிறாரு. அவன் திருந்திட்டா, மனம் திரும்பி பகிரங்கமாக ஒப்பு கொடுத்துட்டா பரலோகத்துக்காவது வருவான். ஆமாம், இதுதான். ஆகவே தவணை கொடுக்குறார். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளையும் நியாயந்திருக்கும். வசனம் இருபரும் கருக்குள்ள பட்டயம். வசனத்துக்கு நடுங்கினவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாரு. அந்த வசனம் கண்டிப்பாக நியாயந்திருக்கும். வசனத்துக்கு பயப்படுங்க. சுவிசேஷங்களை படிங்க. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை படிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை மதிங்க. தொடர்ந்து சத்தியத்தை கேளுங்க. சத்தியம் நம்மை பாதுகாக்கும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசத்துக்கு வாசலை திறவுங்கள் என்று ஏசாயா 26:2 ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட, இந்த பூலோகத்தில் கஷ்டம் வரும், நோய் வரும், வியாதி வரும், மரணம் கூட வரும். கர்த்தருக்குள் மரிக்கிறவன் பாக்கிவான். லாசரு எந்திரிச்சாலும் திரும்ப லாசர் செத்துருப்பான். மரியாளம்மா செத்துருக்கோம், மார்த்தாள் செத்துருக்கோம். ஆனால் கடைசி நாளில் நியாயந்தீர்ப்பு நாளில் எழுப்பப்பட்டு ஜீவபுஸ்தகத்தில் அவங்க பேர் இருந்தால் பரலோகத்துக்கு போயிடும். நித்திய ஜீவன். ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதாதவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்னு வெளிப்படுத்தல் 20:15 போட்டிருக்கு. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த உபதேசம், ஊழியம், அதுக்காக தான் இந்த சத்தியமே தவிர உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக அல்ல. அப்படி சொல்கிறவன் தற்கூறி, அதை நம்பி போகிறவனும் தற்கூறிகள். அவங்களெல்லாம் விட்டு ஒழிங்க. ஒருவன் இயேசுவுக்கு உண்மையிலே ஊழியம் செய்தா அவரை பின்பற்று. அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவனை பிதா கனம் பண்ணுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை தொடர்ந்து ஞாபகப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, யோவான் 11 அதிகாரத்தையும் 12 அதிகாரத்தையும் இந்த நாளிலே தியானிக்கும்படிய ரகசியங்களை அறியக்கூடிய கிருபை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதை யூடியூப் மூலமாக கேட்கக்கூடிய எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்தில் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிற அநேகரை அந்த சேனலில் சேர்த்துருக்குறோம். அவன் எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் சத்தியம் போகட்டும், உபதேசம் போகட்டும், எல்லாரும் மனம் திரும்பட்டும், உம்முடைய ராஜ்யத்தின் மக்களாக மாற்றப்படட்டும். அடியேன் சொல்கிறது காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்கிறட்டும், ஞானமுள்ள மனம் அதில் விளங்கட்டும். எல்லா கனமகிமை துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்து வருக பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம்.